வணக்கம். இன்று இன்னார் நாற்பது இன்னார் நாற்பது என்னும் நூலில் இருக்கக்கூடிய கருத்துகள் என்ன என்பதை பார்த்துடலாம். 2 அடிகள் முதல் 8 அடிகள் வரை பாடப்பெற்றவை 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கீழ்கணக்கு நூல்கள் அனைத்துமே வெண்பாக்கள். குறள் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பற்றுடை வெண்பா ஆகியன வெண்பாக்களால் இயக்கப்பெற்றவை. 4 அடி, நான்மணி, 440, முப்பால், கடுகம், கோவை, பழமொழி, மாமூலம், இந்நிலை சொல் காஞ்சியோ டேலாதி என்பன கைநிலையே வாம் கீழ்கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 4 அடி, நான்மணி, 440, முப்பால், கடுகம், கோவை, பழமொழி, மாமூலம், இந்நிலை சொல் காஞ்சியோ டேலாதி என்பன கைநிலையே வாம் கீழ்கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 4 அடி என்பது 4 அடியார், நான்மணி என்பது நான்மணிக்கடிகை, 440 என்பது இன்னார் 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, அதாவது 440. தைந்திணை அப்படிங்கிறது 5 50, 5 70, திணைமாலை 50, திணைமாலை 150 அப்படின்னு 5 அப்படிங்கிறது சொல்கிறாங்க. முப்பால் என்னும் பொழுது திருக்குறள். கடுகம் என்பது திரிகடுகம், கோவை அப்படிங்கிறது ஆசாரக்கோவை, பழமொழி என்பது பழமொழி 400, மாமூலம் என்பது சிறு பஞ்ச மூலம். அடுத்ததாக இந்நிலை என்பது கைநிலை, அதைத்தான் இந்நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. காஞ்சியோ அப்படிங்கிறது முதுமொழி காஞ்சி, ஏலாதிங்கிறது ஏலாதி என்பனவே கைநிலைய வாம் கீழ்கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 14 கீழ்கணக்கு நூல்கள் கிபி 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் இதில் திருக்குறள் முதல் நூற்றாண்டை சேர்ந்தவையாகும். 14 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே கிபி 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் இந்த ஆசிரியர்கள் எல்லாமே 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் தான். இது திருக்குறள் மட்டும் முதல் நூற்றாண்டை சேர்ந்தவையாக உள்ளது. திருக்குறள் முதல் நூற்றாண்டிலேயே தோன்றியது. அப்புறம் எப்படி 8ஆம் நூற்றாண்டோட நம்ம இணைச்சோம் அப்படின்னா அடிகளை பொறுத்து தான். திருக்குறளுக்கு முப்பால் என்று பெயர் தான் அப்பொழுது வழங்கப்பெற்றது. திருக்குறள் நம்ம அப்போ முப்பால் தான் சொல்லியிருக்காங்க. 14 கீழ்கணக்கு நூல்களில் இன்னார் 40, இனியவை 40 என்பன. இன்னும் நூல் மிகவும் எளிமையாகவும் இனிமையாகவும் அம்சவேணி பெரியண்ணன் அவர்கள் உரை எழுதியிருக்காங்க. இதில் முதல் பெண் பதிப்பாளராக 3000க்கும் மேற்பட்ட நூல்களை பதிப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே கூடுதல் தகவல். இதை நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம். இதில் இன்னார் 40 கடவுள் வாழ்த்து என்னும் பொழுது முக்கண் பகவன் அடி தொழா தார்க்கின்னா பொற்பனை வெள்ளையை உள்ளா ஒழுகின்னா சக்கரத்தானை மரப்பின்னா ஆங்கின்னா சத்தியான் தாள் தொழுதார்க்கு. முக்கண் பகவன் அடித்தொழ தார்க்கின்னா பொற்பனை வெள்ளையை உள்ளாத ஒழுகின்னா சக்கரத்தானை மரப்பின்னா ஆங்கின்னா சத்தியான் தாள் தொழாதார்க்கு. அதாவது 3 கண்களை உடைய சிவபெருமானின் திருவடியை வழங்குவதே இன்பமாகும். முக்கண் பகவன் அடித்தொழா தார்க்கின்னா பொற்பனை வெள்ளையை உள்ளா ஒழுகின்னா, அதாவது அவ்வாறு தொழாதவர்கள் துன்பம் அடைவர் அப்படிங்கிறாங்க. கலைமகளின் துணைவரான பிரம்மதேவரை வணங்க வேண்டும். பொற்பனை வெள்ளையை உள்ளாது ஒழுகின்னா அப்படின்னு கலைமகளின் துணைவரான பிரம்மதேவரை வணங்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. சக்கரத்தானை மரப்பின்னா, கையில் சங்கு சக்கரத்தை ஏந்திய திருமாலை வணங்க வேண்டும். ஆங்கின்னா சத்தியான் தாள் தொழாதவர்க்கு, இவர்களை வணங்காவிடில் துன்பம் நேரும். இப்பொருளில் இக்கடவுள் வாழ்த்து அமைந்துள்ளது. இன்னார் 40 என்ற நீதி நூலை தொடங்குவதற்கு முன் ஆசிரியர் கடவுள் வாழ்த்தை வழங்குகிறார். 3 கண்களையுடைய சிவபெருமானின் திருவடிகளை வணங்குவது இன்பம், அவ்வாறு வணங்காதவர்கள் துன்பமும் அடைவர் என்று கூறப்பட்டுள்ளது. முழுமுதற் கடவுளாகிய சிவபெருமானை மதிக்க தவறிய தச்சன் என்பவன் அளிக்கப்பட்டான். ஆகவே கருணை கடலாகிய சிவபெருமானை வணங்குவதே வாழ்வின் இன்பம் என்பதாகும். அதே போல கல்விக்கு அரசியாக விளங்கும் மகா சரஸ்வதி கணவரும் படைப்பு தொழிலை செய்பவருமான பிரம்மதேவரை வணங்க வேண்டும். தீயவர்களை அழித்து நல்லவர்களை காக்கும் சங்கு சக்கரத்தாரியான சக்கரத்தானை வணங்க வேண்டும், அதாவது சக்கரத்தாரியான திருமாலை வணங்க வேண்டும் என்று கூறப்பட்டது. இந்த மும்மூர்த்திகளை மறந்தால் துன்பம் வரும். உலக நலனுக்காக முத்தொழிலை இயற்றும் இந்த தெய்வங்களை நன்றியுடனும் அன்புடனும் போற்றி வணங்க வேண்டியது நம் கடமையாகும். கடமையை யார் மறந்தாலும் அவர்கள் துன்பம் அடைவர் என்பது உறுதி. ஆகவே மும்மூர்த்திகளையும் தினசரி போற்றி நாம் வணங்க வேண்டும். நல்ல செயல்களை செய்ய வேண்டும், தீமைகளை விளக்க வேண்டும், எப்போதும் தெய்வ சிந்தனையுடன் பணிகளை செய்ய வேண்டும் என்பதுதான் இங்கு கருத்து. முக்கண் பகவான் என்பது 3 கண்களையுடைய சிவபெருமான். சக்கரத்தானை திருமாலை, வெள்ளையை உள்ளாது என்பது வெள்ளை தாமரையில் எழுந்தருளியுள்ள சரஸ்வதியின் கணவரை நினையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இப்பொழுது 40 செயல்கள் என்ன அப்படின்னு சொல்லி போகலாம். இன்னா 40 பார்த்துட்ருக்கோம். பந்தமில்லாத மனையின் வனப்பின்னா பந்தமில்லாத மனையின்
வனப்பின்னா தந்தை இல்லாத புதல்வன் அழகின்னா அந்தணர் இல்லிருந்து ஊன் இன்னா ஆங்கின்னா மந்திரம் வாயா விடின். பந்தமில்லாத மனைவியின் வனப்பின்னா தந்தை இல்லாத புதல்வன் அழகின்னா அந்தணர் இல்லிருந்து ஊன் இன்னா ஆங்கின்னா மந்திரம் வாயா விடின். அதாவது தன் சுற்றத்தார்களும் குற்றம் எதுவும் காணாமல் வாழும் வாழ்க்கையே சிறந்தது. அப்படிப்பட்ட உறவினர்கள் இல்லாத வாழ்க்கை துன்பம் தரும் சொல்கிறாங்க. பந்தமில்லாத மனையின் வனப்பின்னா என்பது தன் சுற்றத்தார்களிடம் குற்றம் எதுவும் காணாமல் வாழும் வாழ்க்கையை சிறந்தது. அப்படிப்பட்ட உறவினர்கள் இல்லாத வாழ்க்கை துன்பம் தரும் என்று இந்த அடியில் நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். தந்தை இல்லாத புதல்வன் அழகின்னா, தந்தையை நீங்கி மகன் வாழ்தல் அவனுக்கு துன்பம் உண்டாகும். அனைத்தையும் தந்தை இல்லாத புதல்வன் அழகின்னா என்பது தந்தையை நீங்கி மகன் வாழ்தல் அவனுக்கு துன்பம் தரும். அந்தணர் இல்லிருந்து ஊன் இன்னா, அந்தணர் இல்லிருந்து ஊன் இன்னா அப்படிங்கிறது அனைத்தையும் துறந்த துறவிகள் இருப்பிடம் சென்று உணவு உண்பது துன்பமாகும். ஏனெனில் அவர்கள் முற்றும் துறந்தவர்கள், அவர்கள் சிரமப்படக்கூடாது என்பதால் இப்படி சொல்லப்பட்டது. மந்திரங்களை உச்சரிப்பபடி ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும். இல்லாவிடில் மந்திரத்தால் பயன் விளையாது. இப்பொருளில் இப்பாடல் அமைந்துள்ளது. அந்தணர் இல்லிருந்து ஊன் இன்னா ஆங்கின்னா மந்திரம் வாயாவிடின். மந்திரம் வாயாவிடின் என்பது மந்திரங்கள் உச்சரிப்புப்படி ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பது இங்கு கூறப்பட்டுள்ளது. இல்லாவிடில் மந்திரத்தால் பயன் விளையாது. இப்பொருளில் பாடல் அமைந்துள்ளது. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. ஆகவே சுற்றத்தாரிடம் குற்றத்தை காணாமல் குணத்தையே கொள்ள வேண்டும். முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு உதவிகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். தானாக உறவினர்கள் நல்வழிக்கு திரும்புவார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை சிறந்ததாகும். தந்தையை நீங்கி மகன் வாழ்ந்தால் அவன் துன்புறுவான். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று அதனால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மகன் தந்தையை விட்டு நீங்கியிருக்கிறான் என்று தெரிந்தால் மற்ற சுற்றத்தினர் அந்த மகனை அவமதிப்பார்கள். பல சங்கடங்கள் வரும். ஆனால் தந்தையை நல்லவராக இருக்க வேண்டும் என்பது அவசியம். அதே சமயம் தந்தையிடம் சிறு சிறு குறைகள் இருப்பினும் மகன் அதை பொருட்படுத்தாமல் அவரை அனுசரித்து வாழ வேண்டும். அதுவே பெருமை தரும். அனைத்தையும் துறந்த துறவிகள் இருப்பிடம் சென்று உணவு உண்பது துன்பம் என்று கூறப்பட்டது. காரணம் என்னவென்றால் அனைத்தையும் துறந்த துறவிகளிடம் செல்வ வளம் இருக்காது. உணவு கூட போதுமானதாக இருக்காது. அப்படிப்பட்ட நிலையில் அவர்களுக்கு சிரமம் தரக்கூடாது என்பதாகும். மந்திரங்கள் சரியாக உச்சரிக்கப்பட வேண்டும். உச்சரிப்பு தூய்மையுடையவராக உச்சரிப்பவர் தூய்மையுடையவராக இருக்க வேண்டும். அப்போதுதான் அது பலிதமாகும். இல்லாவிடில் அவன் பலன் இல்லை. பந்தமில்லாத என்பது சுற்றம் இல்லாத. தந்தை இல்லாத புதல்வன் என்பது தந்தையிடம் நீங்கி வாழும் மகன். மீண்டும் ஒரு முறை பார்த்துடலாம். பந்தமில்லாத மனையின் வனப்பின்னா தந்தை இல்லாத புதல்வன் அழகின்னா அந்தணர் இல்லிருந்து ஊன் இன்னா ஆங்கின்னா மந்திரம் வாயா விடின். அடுத்ததாக இரண்டாவது, பார்ப்பாரில் கோழியும் நாயும் புகழின்னா. பார்ப்பாரில் கோழியும் நாயும் புகழின்னா ஆர்த்த மனைவின் அடங்காமை நன்கின்னா பாசத்தில் புடைவை யுடையின்னா ஆங்கின்னா காப்பாற்றா வேந்தன் உலகு. பார்ப்பாரில் கோழியும் நாயும் புகழின்னா ஆர்த்த மனைவி அடங்காமை நன்கின்னா பாத்தில் புடைவையை யுடையின்னா ஆங்கின்னா காப்பாற்றா வேந்தன் உலகு. அதாவது பார்ப்பாரில் கோழியும் நாயும் புகழின்னா என்பது அந்தணர்கள் மாமிசம் புசிக்காதவர்கள். அவர்கள் வீட்டுக்குள் கோழி நாய் செல்ல அனுமதிக்கக்கூடாது. ஆசாரம் கெட்டு துன்பம் அடையும்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்த்த மனைவி அடங்காமை நன்கின்னா, கணவனுக்கு அடங்காத மனைவி துன்பத்தை கொடுப்பாள். பாசத்தில் புடையை உடையின்னா, உரையாடையை வைத்துக்கொண்டு அதனை சலவை செய்யாமல் தொடர்ந்து அதையே பயன்படுத்துவது துன்பம் தருவதாகும். பாத்தல் புடவையின்னா அப்படிங்கிறாங்க. ஆங்கின்னா காப்பாற்றா வேந்தன் உலகு. குடிமக்கள் நலன் கருதாமல் மன்னவன் கொடுங்கோலனாக இருந்தால் அந்த நாடு துன்பத்தை சந்திக்கும் என்று இந்த பாடலின் பொருள் உள்ளது. அதாவது என்ன இப்போ வராங்க அப்படின்னாக்கா, அந்தணர்கள் அப்படின்னு கூறும்பொழுது சுத்தமானவர்கள் மாமிசம் புசிக்க மாட்டார்களே, அவர்கள் வீட்டில் கோழி நாய் போன்றவை செல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அவருடைய ஆசாரம் கேட்டு துன்பம் அடையும்படி செய்யக்கூடாது என்பது கருத்து. கணவனுக்கு அடங்காத மனைவி துன்பத்தை கொடுப்பால். நமது கலாச்சாரத்தின்படி கணவனுக்கு கட்டுப்பாட்டு வாழும் கற்புக்கரசிகள் தெய்வத்திற்கு சமமானவர்கள் என்று போற்றப்படுகிறார்கள். மும்மூர்த்திகளை ஒரு கற்புக்கரசி குழந்தைகளாக்கிய ஒரு புராண வரலாறு நமக்கு தெரியும். சத்தியவான் உயிரை யமனிடமிருந்தே மீட்டால் கற்புக்கரசி சாவித்திரி. கொடுமையான நோய் பற்றியிலிருந்து தன் கணவனை குடையில் சுமந்து பாதுகாத்தால் நலாயினி. இப்படிப்பட்ட கற்புக்கரசிகளை இன்று வரை நாம் போற்றி வணங்குகிறோம். ஆனால் கணவனுக்கு கட்டுப்படாத மனைவியை தங்கள் கணவனுக்கு துன்பத்தை தருவார்கள். அடங்காத மனைவி குடும்ப வாழ்க்கைக்கு அருகதையற்றவள். அவளால் மகாலட்சுமி வருத்தமடைந்து விலகுவாள். கலைமகளும் நீங்குவாள். அதனால் கணவன் பல்வேறு துன்பங்களை அடைவான் என்பது பொருளாகும். ஒரே ஆடையை வைத்துக்கொண்டு அதனை சலவை செய்யாமல் அதையே பயன்படுத்துவது துன்பம் தரும் என்று கூறப்பட்டது. கந்தையானாலும் கசைக்கு கட்ட வேண்டும். அழுக்கு உடை அழுக்கு உடல் ஆகியவை உடல்நலத்திற்கு கேடு, மனநலத்திற்கு கேடு என்பது அறிய வேண்டும். மன்னன் கொடுங்கோலனாக இருந்தால் மழை பொழியாது. அதனால் குடிமக்கள் மிகவும் துன்பம் அடைவார்கள் என்பது கருத்து. பார்ப்பார் என்பது அந்தணன் வீட்டுக்குள். கோழியும் நாயும் புகழின்னா என்பது கோழி நாய் ஆகியவை நுழைந்தால் தீமை. அடங்கா என்பது அடங்காத மனைவி.
பார்ப்பாரில் கோழியும் நாயும் புகழின்னா ஆர்த்த மனைவி அடங்காமை நன்கின்னா பாத்தில் புடவையுடையின்னா ஆங்கின்னா காப்பாற்றா வேந்தன் உலகு. அடுத்ததாக கொடுங்கோல் மரமன்னர் கீழ் வாழ்தல் இன்னா. கொடுங்கோல் மரமன்னர் கீழ் வாழ்தல் இன்னா நெடுநீர் புனையின்றி நீந்துதல் இன்னா கடுமொழியாளர் தொடர்பின்னா இன்னா தடுமாறி வாழ்தல் உயிருக்கு. கொடுங்கோல் மரமன்னர் கீழ் வாழ்தல் இன்னா நெடுநீர் புனையின்றி நீந்துதல் இன்னா கடுமொழியாளர் தொடர்பின்னா இன்னா தடுமாறி வாழ்தல் உயிருக்கு. அதாவது கொடுங்கோல் மரமன்னர் கீழ் வாழ்தல் இன்னா என்பது கொடுங்கோல் ஆட்சிக்கு உட்பட்டு வாழ்வதை விட வேறு நாட்டிற்கு இடம்பெயர்ந்து செல்வதே நல்லது, இல்லாவிடில் துன்பம் தொடரும். நெடுநீர் புனையின்றி நீந்துதல் இன்னா என்பது வெள்ள நீர் பெருக்கு ஏற்படும் பொழுது நீந்திச் செல்லக்கூடாது, நீந்திச்சல் நீக்கக்கூடாது, ஏதேனும் உபகரணம் கொண்டுதான் கடக்க முயல வேண்டும், இல்லையெனில் துன்பம் வரும். கடுமொழியாளர் தொடர்பின்னா நண்பர்கள் கூடும்பொழுது இனிய சொற்களை சொல்ல வேண்டும், கடுமையான சொற்களை கூறுதல் துன்பத்தை தரும். கடுமொழியாளர் தொடர்பின்னா இன்னா தடுமாறி வாழ்தல் உயிருக்கு. மக்கள் எல்லா விஷயங்களையும் தெளிவுடன் இருக்க வேண்டும், தடுமாற்றம் இருந்தால் துன்பமே வரும். இப்பாடல் பொருள் அமைந்துள்ளது. கொடுங்கோல் ஆட்சிக்கு உட்பட்டு வாழ்வதை விட வேறு நாட்டிற்கு இடம்பெயர்ந்து செல்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுங்கோல் மன்னவன் அதர்ம வழியில் செல்வான், அதற்கு கட்டுப்பாட்டு வாழ்ந்தால் அந்த பாவம் குடிமக்களையும் சாரும். மன்னனை எதிர்த்து மக்கள் திருத்த வேண்டும், இயலாவிடில் நாட்டை விட்டு வெளியேறுதலே சிறந்தது என்பதாகவும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பொழுது நீந்தி செல்லக்கூடாது, ஏதேனும் உபகரணத்தை பாதுகாப்பாக மீள வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கில் நீந்தினால் வழியில் பாறைகளை மோத நேரலாம், அல்லது ஏதேனும் ஒரு இரும்பு கம்பிகளில் சிக்க நேரலாம், அல்லது ஏதேனும் ஒரு விஷக்கடிகளுக்கு உள்ளாகலாம். ஆகவே படகு போன்ற உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும் என்பது பொருளாகும். நண்பர்கள் கூடும்பொழுது எப்பொழுதும் இனிமையான மொழிகளை பேச வேண்டும், கடுமையான சொற்களை நட்பை கெடுக்கும் என்பதாகும். எல்லா விஷயங்களையும் மக்கள் தெளிவுடன் இருக்க வேண்டும், தடுமாற்றம் இருந்தால் துன்பம் என்று சொல்லப்பட்டுள்ளது. குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, திருமண சம்பந்தமாக முடிவெடுத்தாலும் சரி, நன்கு ஆராய்ந்து தெளிந்த மனத்துடனே முடிவெடு செய்ய வேண்டும். தடுமாற்றம் இருந்தால் எந்த காரியத்தையும் வெற்றிகரமாக நடத்த முடியாது என்பதாகும். கொடுங்கோல் ஆட்சி என்பது கொடுங்கோல் மன்னன் கீழ் வாழ்தல் இன்னா என்பது அவன் ஆட்சியில் வாழும் துன்பம். நெடுநீர் என்பது வெள்ளம் ஏற்படும் காலத்தில் என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. கொடுங்கோல் மரமன்னர் கீழ் வாழ்தல் இன்னா நெடுநீர் புனையின்றி நீந்துதல் இன்னா கடுமொழியாளர் தொடர்பின்னா இன்னா தடுமாறி வாழ்தல் உயிர்க்கு என்று இந்த பாடல் அமைந்துள்ளது. அடுத்ததாக 4வது பாடல். எருதில் உழவர்க்கு போகு ஈரம் இன்னா. எருதில் உழவர்க்கு ஈரம் இன்னா கருவிகள் மாறி புறங்கொடுத்தல் இன்னா திருவுடை யாரை செரல் இன்னா இன்னா பெருவழியார் கின்னா செயல். எருதில் உழவர்க்கு போகு எருதில் உழவர்க்கு போகு ஈரம் இன்னா கருவிகள் மாறி புறங்கொடுத்தல் இன்னா திருவுடையாரை செரல் இன்னா இன்னா பெருவழியார் கின்னா செயல். அதாவது எருதில் உழவர்க்கு ஈரம் இன்னா என்பது உழவு தொழில் செய்வாருக்கு எரு வைப்பது என்பது அவசியம். ஆகவே எருதுகளை வளர்த்தால் நன்மை தரும், உரம் வைக்காமல் உழவு செய்தால் துன்பம் தரும் என்பது. கருவிகள் மாறி புறங்கொடுத்தல் இன்னா யுத்த காலத்தில் படை வீரர்கள் வீரத்துடன் முன் செல்ல வேண்டும், புறங்காட்டி ஓடினால் துன்பமும் தோல்வியும் வரும். திருவுடையாரை செரலின்னா செல்வம் வலிமை படைத்தவரிடம் கோபத்தை காட்டினால் அவர்கள் துன்பம் வரும். செல்வர்கள் அயோக்கியர்களாக இருந்தால் சாதுரியமான வழிகளை கையாண்டு வெல்ல வேண்டும், கோபப்பட்டு தகாத செயலை செய்தால் அவர்களால் துன்பமே வரும். இன்னா பெருவழியார் கின்னா செயல். அதாவது நேருக்கு நேராக மோதணும் அப்படின்னா நம்மளுக்கு துன்பம் தான் வரும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் பொருள் அமைந்துள்ளது. அதாவது உழவு தொழில் செய்யும் பொழுது எரு இட வேண்டும், அப்போதான் பயிர் வளமாக அமையும். ஆகவே எருதுகள் வளர்ப்பது உழவு தொழிலுக்கு அவசியம் அப்படிங்கிறாங்க. எரு என்பது உடலுக்கு உணவு சேர்ப்பது போல பயிருக்கு வலிமை சேர்ப்பதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எரு இடாமல் பயிர் வளர்த்தால் விளைச்சல் குறையும், நஷ்டம் ஏற்படும் என்பது கருத்து. யுத்தம் வரும்போது படை வீரர்கள் வீரத்துடன் முன்னேறி செல்ல வேண்டும், பயந்து பின்வாங்கினால் தோல்வியும் துன்பமும் வரும். படை சிறியதாக இருந்தாலும் ஊக்கமுள்ள படையை வெற்றியடைய முடியும், ஊக்கமுள்ள படை தான் வெற்றி பெறும். படை பலம் அதிகமாக இருந்தாலும் உற்சாகமின்றி போர் செய்தால் தோல்வி ஏற்படும் என்பது பொருளாகும். செல்வ வளம் உள்ளவர்களுக்கு கோபத்தை காட்டினால் அவர்களால் துன்பம் வரும் என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது பணத்தை இறைத்து பொய் சாட்சிகளை அமைத்து இன்னும் பல வழிகளில் துன்பம் தருவார்கள். செல்வம் படைத்தவர்களை புத்திசாலியுரைத்தால் வெல்ல வேண்டும். அறிவு கூர்மைக்கு முன்னால் செல்வ பலம் செயலிழக்கம் என்பதை மறக்கக்கூடாது. கோபப்பட்டு செயலை செய்தால் வெற்றியடையாது. நம்மிடம் நியாயம் இருந்தாலும் சாதுரியமான வழியில் நியாயத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று இப்பாடல் நம்மளுக்கு குறிப்பிடுகிறது. எருதில் உழவர்க்கு ஈரம் இன்னா இக்கருவிகள் மாறி புறங்கொடுத்தல் இன்னா திருவுடையாரை செரல் இன்னா பெருவழியார் கின்னா செயல் அப்படிங்கிறாங்க. எருதில் அப்படின்னா எரு இடாமல், உழவர்க்கு அப்படிங்கிறது உழவு செய்தல், இன்னா வரும், இன்னா என்பது துன்பம் வரும், பெருவழியாருக்கு இன்னா செயல் இன்னா அப்படிங்கிறது வலிமை உடையவர்களை கெடுதல் செய்தால் துன்பம் வரும் என்பதாகும். அடுத்ததாக 5ஆம் பாடல். சிறையில் கரும்பினை காத்தோம்பல் இன்னா. சிறையில் கரும்பினை காத்தோம்பல் இன்னா உரைசோர் பழங்கூரை சேர்ந்தொழுகள் இன்னா முறையின்றி ஆளும் அரசின்னா இன்னா மறையின்றி செய்யும் வினை அப்படிங்கிறாங்க. சிறையில் கரும்பினை காத்தோம்பல் இன்னா உரைசேர் பழங்கூரை
சேர்ந்தொழுகல் இன்னா முறையின்றி ஆளும் அரசு இன்னா இன்னா மறையின்றி செய்யும் வினை அப்படின் பொழுது சிறையில் கரும்பினை காத்தோம்பல் இன்னா என்பது வேலியிடாமல் கரும்பை நட்டு வைத்தால் பாதுகாப்பு இல்லாமல் அது அழியும். மழை பெய்யும் முன்பே வீட்டுக்கு குறை சரி செய்து கொள்ள வேண்டும். அதாவது உரைசோர் பழங்கூரை சேர்ந்தொழுகல் இன்னா மழை பெய்யும் முன்பே வீட்டுக்கு கூரையை சரி செய்து கொள்ள வேண்டும். இல்லாவிடில் வீட்டுக்குள்ளே மழை நுழைந்து பெரிய துன்பம் தரும். முறையின்றி ஆளும் அரசின்னா நாட்டை ஆளும் மன்னன் நீதி தவறாமல் ஆள வேண்டும். இல்லாவிடில் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அவப்பெயர் ஏற்பட்டு அரியணை பறிப்போகும். இன்னா மறையின்றி செய்யும் வினை. மன்னன் எந்த காலத்தில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அமைச்சர்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவு செய்யும். தன்னிச்சையாக செயல்பட்டால் துன்பம் வரும் என்பது இப்பாடல் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது வேலியின்றி கரும்பு நடும் பொழுது அது அழியும், மழை பொழியும். அது வேலியின்றி கரும்பை நட்டால் அது அழியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் மழை பெய்யும் முன்பே வீட்டு குறையை சரி செய்து கொள்ள வேண்டும். அழிவதற்கு முன்பே கரும்பு பயிருக்கு வெளியிட வேண்டும். மழை பொழியும் முன்பே வீட்டு கூரையை செப்பனிட்டால் தான் துன்பமின்றி குடியிருக்க வேண்டும். எதையும் காலம் கடந்து செய்யக்கூடாது. வீடாக இருந்தாலும் சரி, வயலாக இருந்தாலும் சரி, பாதுகாப்பு தான் கவசம் போல இருக்கிறது. நமக்கு நன்மை விளைவிக்கும் என்பது பொருளாகும். நாட்டை ஆளும் மன்னன் நீதிமானாக இல்லாவிட்டால் அரியணை பறிபோகும் என்று கூறப்பட்டுள்ளது. நீதிதான் மன்னனை காத்து நிற்கிறது. நீதி தவறினால் மன்னனை வெறுப்பார்கள். இதை அறிந்து பகை அரசர்கள் எளிதில் யுத்தம் செய்து நாட்டை கைப்பற்றுவார்கள். நீதியும் நேர்மையும் உள்ள மனிதன் தோல்வி காண மாட்டான் என்பது இந்த கருத்தில் கூறப்பட்டுள்ளது. மதிநுட்பம் வாய்ந்த அமைச்சருடன் கலந்து ஆலோசித்து மன்னன் முடிவு செய்ய வேண்டும். ஏனெனில் அனுபவசாலிகளாக அமைச்சர்கள் வரப்போவது என்ன, அனுபவசாலிகளான அமைச்சர்கள் என்ன என்பதை முன்கூட்டி அறிந்திருப்பார்கள். மன்னனை விட ஆற்றல் உடையவர்களாக இருப்பார்கள். ஆகவே மன்னன் தன்னிச்சையாக செயல்படாமல் அமைச்சர்களுடன் தீவிரமாக கலந்தாலோசித்து முடிவெடுப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சிறையில் பாதுகாப்பின்றி கரும்பினை காத்தோம்பல் அப்படிங்கிறது கரும்பை நட்டு வைத்தால் முறையின்றி ஆளும் அரசின்னா என்பது நிர்வாக திறமை இல்லாத அரசனால் துன்பம் வரும் என்று இப்பாடல் குறிப்பிடுகிறது. சிறையில் கரும்பினை காத்தோம்பல் இன்னா உரைசோர் பழங்கூரை சேர்ந்தொழுகல் இன்னா முறையின்றி ஆளும் அரசு இன்னா மறையின்றி செய்யும் வினை. அடுத்தது 5ஆம் பாடல். அறமணத்தார் கூறும் கடுமொழி இன்னா மரமணத்தார் ஞாட்பில் மடிந்தொழுகல் இன்னா மரமணத்தார் ஞாட்பில் மடிந்தொழுகல் இன்னா இடும்பையுடையார் கொடை இன்னா கொடும்பாடுடையார் வாய்ச்சொல். அறமணத்தார் கூறும் கடுமொழி இன்னா மரமணத்தார் ஞாட்பில் மடிந்தொழுகல் இன்னா இடும்பையுடையார் கொடை இன்னா கொடும்பாடுடையார் வாய்ச்சொல். அறமணத்தார் கூறும் கடுமொழி இன்னா என்பது அறம் செய்யும் சான்றோர்கள் மனம் புண்படாமல் நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மனம் ஏதேனும் பேசினால் அது பலிக்கும். மரமணத்தார் ஞாட்பில் மடிந்தொழுகல் இன்னா அந்த துன்பத்தை தவிர்ப்பது நல்லதுன்னு சொல்கிறாங்க. வீரம் உடலில் மட்டுமல்ல உள்ளத்திலும் இருக்க வேண்டும். இரண்டிலும் இருந்தால் தான் சோம்பலை விளக்க வேண்டும். அவ்வாறு விளக்காவிடில் துன்பம் வரும். மரமணத்தார் ஞாட்பில் மடிந்தொழுகல் இன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. மடினா சோம்பல் இல்லையா. இடும்புடையார் கொடை இன்னா அதாவது வறுமையில் இருப்பவர்கள் செல்வர்களைப் போல வழங்க வேண்டும் என்பது நினைப்பது தவறு. நடுநிலையுடன் பேச வேண்டும். வாயில் வந்ததையெல்லாம் பேசினால் துன்பம் வரும். இப்பாடல் அமைந்துள்ளது. இன்னா கொடும்பாடுடையார் வாய்ச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நடுநிலையோடு பேசணும் அப்படின்று குறிப்பிடுறாங்க. அதாவது அறம் செய்யும் சான்றோர்களை மனம் புண்படாமல் நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மனம் நொந்து சாபமிட்டால் பழித்துவிடும். ஆகவே மனம் நொந்து சாபமிட்டால் பழித்துவிடும் என்பதனால் அத்தகைய சான்றோர்களை போற்றி மகிழ்ச்சியுடன் உரையாட வேண்டும். அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும் என்பது கருத்து. வீரம் உடலில் இருந்தால் மட்டும் போதாது, உள்ளத்திலும் இருக்க வேண்டும். இரண்டும் இருந்தபோது சோம்பல் இருக்கக்கூடாது. சோம்பல் என்பது தமஸ்த குணத்தின் அடையாளம். தமஸ்த குணம் மனிதன் அழிவு பாதைக்கு செல்லக்கூடியது. எல்லா வலிமை இருந்தும் சோம்பேறியாக இருப்பவன் எந்த நல்ல செயலையும் செய்ய முடியாது. சுறுசுறுப்பு தான் மனிதனின் வலிமை. அதை பாதுகாத்து செயலில் காட்டுபவனை எல்லா துறையிலும் வெற்றி பெறுவான் என்பது பொருளாகும். செல்வர்களைப் போல் நாம் வாழ வேண்டும் என்று செல்வம் இல்லாதவர்கள் நினைத்தால் துன்பம் வரும். கௌரவத்திற்காக தானம் செய்தால் இருக்கும் வாழ்க்கை நெருக்கடியாக வரும் என்பது பொருள். எந்த விஷயத்திலும் நடுநிலையுடன் பேச வேண்டும். வாய்க்கு வந்ததை உளறினால் பலரால் குற்றம் சுமத்தப்பட்டு துன்பம் அடைய நேரிடும். எந்த நிலையிலும் நீதியின் பக்கமே இருந்து நடுநிலையுடன் பேசினால் எல்லாரும் பாராட்டப்படுவார்கள். அறமணத்தார் என்பது அறச்சிந்தனையுள்ள சான்றோர். மரமணத்தார் என்பது அறச்சிந்தனை இல்லாத கீழோர். அறமணத்தார் கூறும் கடுமொழி இன்னா மரமணத்தார் ஞாட்பில் மடிந்தொழுகல் இன்னா இடும்புடையார் கொடை இன்னா கொடும்பாடுடையார் வாய்ச்சொல் என்பது இந்த பாடல். அடுத்து 7ஆம் பாடல். ஆற்றல் இல்லாதான் பிடித்த படையின்னா நாற்றம் இல்லாத மலரின் அழகின்னா தோற்றம் இல்லாதான் துணிவின்னா ஆங்கின்னா மாற்றம் அறியான் உரை. ஆற்றல் இல்லாதான் பிடித்த படையின்னா நாற்றம் இல்லாத மலரின் அழகின்னா தேற்றம் இல்லாதான் துணிவின்னா ஆங்கின்னா மாற்றம் அறியான் உரை.
ஆற்றம் இல்லாதான் பிடித்த படையின்னா என்பது ஆண்மை இல்லாதவன் யுத்தகளத்தில் இறங்கினால் மிகப்பெரிய துன்பமாகிவிடும். நாற்றம் இல்லாத மலரின் அழகின்னா என்பது ஒரு பூ அழகாக இருந்து மனம் இல்லாவிடில் துன்பமாகிவிடும். தேற்றம் இல்லாதான் துணிவின்னா தெளிந்த அறிவில்லாமல் செயலில் இறங்கினால் துன்பம் வரும். ஆங்கின்ன மாற்றம் அறியான் உரை பேசும் சொற்களில் பொருள் இல்லாதவில் துன்பம் தரும். பேசும் சொற்களில் பொருள் இல்லாதவில் துன்பம் தரும் என்பது இப்பாடல் குறிப்பிடுகிறது குறிப்பாக. ஸோ ஆண்மை இல்லாதவனுக்கு யுத்த களத்தில் இறங்கினால் மிகப்பெரிய துன்பமாகிவிடும் என்று கூறப்பட்டது. ஆண்மை என்பது துணிவு என்பது பொருள். துணிவும் வீரமும் தான் வெற்றிக்கு அடிப்படை. இந்த இரண்டும் இல்லாத ஒரு கோழை யுத்த களத்தில் இறங்கினால் உயிரை இழப்பான் என்பது கருத்து. ஒரு பூ அழகாய் இருந்து மனம் இல்லை எனில் துன்பம் என்று கூறப்பட்டுள்ளது. அழகு மட்டுமே பூக்களுக்கு பெருமை இல்லை, நல்ல மனமும் கலந்தால் இன்பம். மனமே இல்லை என்றால் அது மலரல்ல, காகிதப்பூ என்று தான் சொல்ல வேண்டும். தெளிந்த அறிவில்லாமல் செயலில் இறங்கக்கூடியது. எதிரியின் பலம் பலவீனம், நம்முடைய பலம் பலவீனம் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். முடிவில் நம் பலம் அதிகம் என்று அறிந்தால் அந்த செயலில் ஈடுபட வேண்டும். நம் பலம் குறைவாக இருந்தால் அந்த செயலில் இறங்கக்கூடாது. இதை கடைபிடிக்காவிட்டால் தோல்வி, பெரும் நஷ்டம், மன கஷ்டம் ஆகியவை வரும் என்பது கருத்து. பேசும் சொற்களில் பொருள் இல்லாமல் வளவளவென்று பேசுவது துன்பம் தரும். காய்ந்த பனை ஓலை சலசலக்கும், ஆகவே கீழே விழப்போவதை அறிவிக்கின்றன. பச்சை ஓலை அவ்வாறு சலசலக்காது அமைதியாக இருக்கும். அதே போல நாம் அமைதியுடன் சிந்தித்து சொற்களை கூற வேண்டும். அதாவது அறிவாற்றல் என்பது கருத்து. ஆற்றல் இல்லாதான் வலிமை இல்லாதவன், பிடித்த படை பிடித்த ஆயுதம், நாற்றம் இல்லாத மலர் மனமில்லாத மலர், மாற்றம் அறியான் உரை என்பது பொருள் இல்லாத பேச்சு. ஆற்றம் இல்லாதான் பிடித்த படையின்னா நாற்றம் இல்லாத மலரின் அழகின்னா தேற்றம் இல்லாதான் துணிவின்னா ஆங்கின்னா மாற்றம் அறியான் உரை. அடுத்ததாக 8வது பாடல். பகல் போலும் நெஞ்சத்தார் பண்பின்மை இன்னா, பகல் போலும் நெஞ்சத்தார் பண்பின்மை இன்னா, நகையா நண்பினார் நாரின்மை இன்னா, இகலின் எழுந்தவர் ஓட்டின்னா இன்னா, நயமில் மனத்தவர் நட்பு. பகல் போலும் நெஞ்சத்தார் பண்பின்மை இன்னா, நகையா நண்பினார் நாரின்மை இன்னா, இகலின் எழுந்தவர் ஓட்டின்னா இன்னா, நயமில் மனத்தவர் நட்பு. பகல் போலும் நெஞ்சத்தார் பண்பின்மை இன்னா என்பது நடுநிலையாளர்கள் சூரியனைப் போல வேண்டியவர்கள், வேண்டாதவர் என்று பாகுபாடு பார்க்கக்கூடாது. அப்படி பாகுபாடு பார்த்தால் துன்பம் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நகையா நண்பினார் நாரின்மை இன்னா, முகத்தில் அன்பு கொண்டு உள்ளத்தில் வஞ்சனையுடன் இருப்பவர்களை நம்பினால் துன்பம் வரும். இகலின் எழுந்தவர் ஓட்டின்னா, யுத்த காலத்தில் உயிரை காப்பாற்றிக் கொள்ள பின்வாங்குதல் என்பது துன்பமாகும். நயமில்லாதவர் மனத்தவர் தொடர்பு, நீதி தர்மம் இல்லாதவர்களும் துன்பம் வரும். இப்பொருள் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அதாவது நடுநிலையாளர்கள் சூரியனை போல வேண்டியவர் வேண்டாதவர் என்கிற பாகுபாடு பார்க்கக்கூடாது என்று சொல்லப்பட்டது. சூரியன் நல்லவர் கெட்டவர், ஞானி அஞ்ஞானி, திருடன் பறவை மிருகங்கள் என்ற எந்த வித்தியாசம் பார்க்காமல் தன் கதிர்களை வீசுகிறானே. இந்த எல்லா உயிர்களுக்கும் ஒரு நியதிக்குட்பட்டு செயல்படுகின்றன. இறைவன் நடத்தும் விளையாட்டு என்பதால் கதிரவன் எல்லோர் மீதும் பட்டு வாழ வைக்கிறான். அதுபோல நாமும் இந்த மண்ணுலகில் உயிர்கள் உயிரிடத்தில் வேறுபாடு காட்டக்கூடாது. வேண்டியவர் வேண்டாது என்பதை நினைக்காமல் நீதியை கூற வேண்டும், நியாயத்தை நிலைநிறுத்த வேண்டும். தவறு செய்தவர்கள் எவ்வளவு பெரிய மனிதர்கள் போர்வையில் இருந்தாலும் தயங்காமல் குறைகளை கூற வேண்டும். ஒருவர் அறியாமை நிறைந்தவராக இருப்பதால் அவர் மீது வீண் பழி சுமத்தி குற்றவாளியாக்கக்கூடாது. அப்படி செய்தால் பல துன்பங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். இறைவனின் நீதி மாறாது, அது தீர்ப்பு வழங்கும் என்பதை மறக்கக்கூடாது. முகத்தில் அன்பும் உள்ளத்தில் வஞ்சகமும் வைத்து பேசுபவர்களை அடையாளம் கண்டு நீங்க வேண்டும். உடன் இருந்தே கொள்ளும் அந்த நச்சுத்தன்மை வாய்ந்தவர்களால் நன்மை இராது, தீமையே விளையும் என்பதை நினைவு கொள்ள வேண்டும். யுத்த காலத்தில் உயிருக்கு பயந்து பொறுமை விட்டு பின்வாங்குதல் துன்பம் தரும். கோழை மற்றவர்களால் இகழப்பட்டு வாழ்வதை விட வீரனாக உயிரை விடுபவர்களையே இந்த உலகம் மதிக்கும் என்பது பொருளாகும். பகல் போலும் என்பது சூரியன் போலும், நகையாக நண்பினர் என்பது முகத்தில் மலர்ச்சி கொள்ளுதல், நயமில் என்பது நயமில்லாத என்பது பொருளாகும். பகல் போலும் நெஞ்சத்தா பண்பின்மை இன்னா, நகையா நண்பினார் நாரின்மை இன்னா, இகழில் எழுந்தவர் ஓட்டின்னா, நயமில் மனத்தவர் நட்பு என்பது இந்த பாடல். அடுத்தாக 9வது பாடல். கல்லில்லா மூதூர் கலிகற்கு நன்கின்னா, கல்லில்லா மூதூர் கலிகற்கு நன்கின்னா, வள்ளல்கள் இன்மை பரிசிலருக்கு முன்னின்னா, வள்ளல்கள் இன்மை பரிசிலருக்கு முன்னின்னா, வன்மையிலார் வனப்பின்னா ஆங்கின்னா, பன்னில் புரவி பறிப்பு. கல்லில்லா மூதூர் கலிகற்கு நன்கின்னா, வள்ளல்கள் இன்மை பரிசிலருக்கு முன்னின்னா, வன்மையிலார் வனப்பின்னா ஆங்கின்னா, பன்னில் புரவி பறிப்பு என்பது. கல்லில்லா மூதூர் கலிகற்கு நன்கின் என்பது கல் குடிக்காதவர்கள் கல் குடியர்கள் நிறைந்த ஊரில் சென்று தங்க நேர்ந்தால் அக்குடியார்களை பார்ப்பதால் துன்பம் வரும் என்பது கூறப்பட்டுள்ளது. வள்ளல்கள் இன்மை பரிசிலருக்கு முன்னின்னா, வள்ளல்கள் இல்லாத ஊருக்கு ஏழை எளியவர்கள் பொருள் வாங்க சென்றால் அது துன்பம் தரும். வன்மை இல்லார் வனப்பின்னா, தோற்றத்தில் அழகாய் இருப்பவர் உதவி செய்யும் எண்ணம் இல்லாதவனாய் இருந்தால் அவரால் பயனில்லை. வன்மையில்லார் வனப்பின்னா. ஆங்கின்னா பன்னில் புரவி பறிப்பு, அதாவது குதிரை சவாரி செய்பவர் தொடர்ந்து பயணம் செய்ய முடியாது, தங்கிச் செல்ல வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளுடன் செல்லாவிடில் துன்பம் தரும். இப்பொருளை இந்த பாடல் இருக்கிறது. கல் குடித்தவர்கள்
கல் குடிக்காதவர்கள், அதாவது கல் குடிக்காதவர்கள் கல் குடித்தவர்கள் நிறைந்த ஊரில் சென்று தங்க நேர்ந்தால் அக்குடிகாரர்களை பார்ப்பதால் துன்பம் நேரும் என்று கூறப்பட்டுள்ளது. குடிக்காதவர்கள் நேர்மையாக பேசுவார்கள், குடிகாரர்கள் தாறுமாறாக பேசுவார்கள், உண்மையை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே கல் குடிக்காதவர்களுக்கு வெறுப்பு துன்பம் வரும் என்பதை பொருளாகும். வள்ளல்கள் இல்லாத ஊருக்கு சென்று வறியவர்கள் பொருள் பெற விரும்பினால் துன்பம் வரும். செல்வம் இருந்தும் கொடுக்க மனமில்லாத கருமிகள் வாழும் ஊரில் ஏழைகளுக்கு உதவி கிடைக்காது. ஆகவே அக்கருமிகள் வாழும் இடத்திற்கு ஏழைகள் செல்லக்கூடாது. அப்படி சென்றால் ஏமாற்றமும் துன்பமே மிஞ்சும் என்பது கருத்து. சில பேரின் தோற்றத்தில் அழகாக இருப்பார்கள், ஆனால் குணத்தில் அழகு இருக்காது. எவருக்கும் உதவி செய்ய மாட்டார்கள். அவர்களால் யாருக்கும் எந்த பலனும் இருக்காது. வெளி அழகால் பயனில்லை. உள்ளழகாகிய சிறந்த குணம் மிக்கவரே உண்மையான அழகுள்ளவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குதிரை சவாரி செய்பவர்கள் தொடர்ந்து பயணம் செய்ய முடியாது, தங்கிச் செல்ல வேண்டும். அப்போதுதான் பயணம் இனிமையாக அமையும். ஆகவே தங்கிச் செல்வதற்கான முன்னேற்பாடுகளும் செல்ல வேண்டும் என்பது கருத்து. கல்லில்லா மூதூர் என்பது கல் இல்லாத ஊர். வள்ளல்கள் இன்மை என்பது கொடையாளர்கள் இல்லாதிருத்தல் என்பது பொருள். அதாவது கல்லில்லா மூதூர் கலிகற்கு நன்கின்னா, வள்ளல்கள் இன்மை பரிசிலருக்கு முன்னின்னா, வன்மையில்லார் வனப்பின்னா, ஆங்கின்னா பண்ணில் புரவி பறிப்பு என்பது இந்த பாடல். அடுத்ததாக அடுத்த 10வது பாடல். பொருளுணர்வார் இல்வழி பாட்டுரைத்தல் இன்னா, இருள் கூர் சிறு நெறி தாந்தனி போக்கின்னா, அருளிலார் தங்கன் செலவின்னா இன்னா, பொருளிலார் வன்மை புரிவு. பொருள் உணர்வர் இல்வழி பாட்டுரைத்தல் இன்னா, இருள் கூர் சிறு நெறி தாத்தனி போக்கின்னா, அருளிலார் தங்கன் செலவின்னா இன்னா, பொருளிலார் வன்மை புரிவு. பொருள் உணர்வார் இல்வழி பாட்டுரைத்தல் இன்னா என்பது பாடலின் பொருள் உணர்ந்து அவற்றின் திறத்தை வியந்து கூறும் அறிவுள்ளவர்கள் இல்லாத இடத்தில் பாட்டை எழுதி பொருள் கூற முடியாது. இருள் கூர் சிறுநெறி தாந்தனி போக்கின்னா என்பது இரவு நேரத்தில் தனியாக சிறு வழிகளில் சென்று வருவதை தவிர்க்க வேண்டும். தவிர்க்காவிடில் பாதுகாப்பு இன்றி துன்பம் தரும். அருளிலார்க்கு தங்கன் செலவின்னா, அருள் குணம் இல்லாதவர்களிடம் வறியவர்கள் பொருள் கேட்டால் துன்பம் தரும். வறுமையில் வாடக்கூடியவர்கள் செல்வந்தர்கள் பிறருக்கு வழங்குவதைக் கண்டு தானும் அவ்வாறு செய்ய ஆசை கொண்டால் துன்பம் வரும். அதாவது பொருளிலார் வன்மை புரிவு இன்னா, பொருளில்லாதவர்கள் தான தர்மம் செய்வது என்பது துன்பம் தரும் அப்படிங்கிறாங்க. ஆகவே பாட்டின் பொருள் அறிந்து கூறும் அறிவுள்ளவர்கள் இல்லாத இடத்தில் பாட்டை எழுதி பொருள் கூற முடியாது என்று கூறப்பட்டுள்ளது. ஏனெனில் நாம் கூறும் அப்பொருளை புரிந்து கொள்ளும் திறன் இல்லாதவர்கள் அதை பாராட்ட முடியாது. ஆகவே பாடலின் தரத்தை அறியாதவரிடம் பாடலை எழுதி பொருள் கூறுவதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. இரவு நேரத்தில் தனியாக சிறு வழிகள் சென்று வருவதை தவிர்க்க வேண்டும் என்று கூறப்பட்டது. இரவு நேரத்தில் சிறு வழிகளில் செல்வதால் விஷ ஜந்துக்களால் ஆபத்து ஏற்படலாம், அல்லது சமூக விரோதிகளால் துன்பம் வரலாம், வழி மாறி செல்லவும் நேரலாம். ஆகவே இரவு பொழுதில் தனியாக செல்வதை தவிர்ப்பது நல்லது. அருள்குணம் இல்லாதவர்கள் வறியவர்களை ஏளனமாக பேசுவார்கள், அவமானம் அடைம்படி செயல்களை செய்வார்கள். அத்தகைய தீயவர்களிடம் செல்வம் இருக்கலாம், இரக்க குணம் இருக்காது. விலங்குகளை விட தாழ்ந்த தரம்தான் அவர்களிடம் இருக்கும். ஆகவே வறியவர்கள் அவர்கள் சென்றால் துன்பம் வரும். செல்வந்தர்களைப் போல் நாமும் கொடை வழங்கலாம் என்று இல்லாதவர்கள் விருப்பம் கொள்ளக்கூடாது. செல்வம் இல்லாதவன் கொடை செய்தால் அவன் குடும்பம் சிதையும். ஆகவே அவ்வாறு நினைக்கக்கூடாது. பொருள் உணர்வால் பாடலின் பொருளை அறியாதவர்கள் முன்பு பாட்டுரைத்தல் இன்னா, பொருள் கூறுவது துன்பம் தரும். இருள் கூர் சிறுநெறி தாந்தனி போக்கி இன்னா, இரவில் தனியாக பயணம் செய்வது துன்பம் தரும். அருளிலார் தங்கன் இன்னா, அருளில்லாதவர்களிடம் சென்று, அதாவது பொருள் உணர்வார் இல்வழி பாட்டுரைத்தல் இன்னா, இருள் கூர் சிறுநெறி தாத்தனி போக்கின்னா, அருளிலார் தங்கன் செலவின்னா இன்னா, பொருளிலார் வன்மை புரிவு. பொருள் உணர்வார் இல்வழி பாட்டுரைத்தல் இன்னா, இருள் கூர் சிறுநெறி தாந்தனி போக்கின்னா, அருளிலார் தங்கன் செலவின்னா இன்னா, பொருளிலார் வன்மை புரிவு அப்படின்னு 10ஆம் பாடல் பார்த்தோம். அடுத்ததாக 11ஆம் பாடல். உடன்பாடு இல்லாத மனைவிதோள் இன்னா, இடனில் சிறியாரோடு யாத்த நண்பு இன்னா, இடங்களியாளர் தொடர்பு இன்னா, கடனுடையார் காண புகழ். உடம்பாடு இல்லாத மனைவிதோள் இன்னா, இடனில் சிறியாரோடு யாத்த நண்பு இன்னா, இடங்களியாளர் தொடர்பு இன்னா, கடனுடையார் காணல் புகழ் இன்னா. அதாவது உடம்பாடு இல்லாத மனைவிதோள் இன்னா என்பது உள்ளபூர்வமாக அன்பில்லாத மனைவியிடம் உடல் ரீதியாக சேர நினைப்பது துன்பம் தரும்.
இடனில் சிறியாரோடு யாத்த நண்பு இன்னா. பொழுதுபோக்குக்காக மட்டும் பேசக்கூடிய மனப்பூர்வமான நட்பில்லாதவர்களின் நட்பு கொண்டால் துன்பம் தரும். காம வேட்கையுள்ளவர்களிடம் நட்பு கொண்டால் துன்பம் தரும். இடங்களியாளர் தொடர்பு இன்னா. கடனை அடைக்காமல் கடன் கொடுத்தவரிடம் செல்வது துன்பம் தரும். அதாவது கடனுடையார் காண புகழ் இன்னா என்பது கடன் கொடுத்தவரிடம் கடனை அடைக்காமல் செல்வது துன்பம் தரும் என்பது கூறப்பட்டுள்ளது. உள்ளத்தில் அன்பில்லாத மனைவியிடம் உடல் ரீதியாக இணைய நினைப்பது துன்பம் தரும் என்று கூறப்பட்டது. மனைவியாக இருந்தாலும் கூட உள்ளத்தில் அன்பு இருந்தால்தான் உடல் ரீதியாக உறவு வைக்க வேண்டும் என்று இன்னா 40 கூறுகிறது. உள்ளத்தில் அன்பு இல்லாத மனைவியால் கணவனுக்கு பெருமையில்லை, புகழில்லை. ஆகவே அவனுடன் உடல் ரீதியாக தொடர்பு வைக்காமல் இருப்பது நல்லதாகும். பொழுதுபோக்குக்காக மட்டும் பேசும் நண்பர்களிடம் நட்பை விலக்குவது நல்லது என்று கூறப்பட்டது. நட்பு என்பது பொழுதுபோக்குவதற்காக அல்ல, அறிவுபூர்வமான விஷயங்களை பேசி ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்வதற்குத்தான். அப்படியின்றி வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டுமே நட்பு கொள்கிறவர்களை விட்டுவிட்டு நாம் நீங்க வேண்டும். இல்லாவிடில் நம் காலம் விரயமாகி விடும் என்பது கருத்து. காம வேட்கை உள்ளவர்களிடம் நட்பு கொண்டால் துன்பம் தரும் என்று கூறப்பட்டது. காம வேட்கை உள்ளவர்கள் எப்பொழுதும் பெண்களை பற்றியே பேசுவார்கள். அவர்களை அடைவது எப்படி என்பதை பற்றி சிந்தனை செய்வார்கள். அவர்களுடைய நட்பு வைத்தால் நாமும் அந்நிலைக்கு தள்ளப்படுவோம். ஆகவே அத்தகையவர்களை விட்டு நீங்குவது நலமாகும். கடனை அடைக்காமல் கடன் கொடுத்தவரிடம் செல்வது துன்பமாகும் என்று கூறப்பட்டது. கடன் கொடுத்தவரை கடன் பெற்றார் பார்க்கும் போதெல்லாம் இவர் கடன் பாக்கி அடைக்கவில்லையே என்று நினைப்பார். கடன் பெற்றவரும் தர்ம சங்கடமான சூழலிலேயே இருப்பார். எனவே கடனை அடைத்து கடன் கொடுப்பவரை பார்ப்பதே சிறந்தது. மேலும் கடனை அடைத்தால்தான் திரும்பவும் அத்தியாவசியமான தேவைக்கு திரும்பவும் கடன் பெற முடியும். திருப்பிச் செலுத்துதல் தாமதமாகும், ஆனால் அடுத்த முறை கடன் கிடைப்பது அரிதாகிவிடும். ஆகவே கடனை அடைத்த பிறகு கடன் கொடுக்கவரை பார்க்க செல்வதே சிறந்தது. உடன்பாடில்லா மனைவி, உள்ளன்பில்லாத மனைவி, தோள் இன்னா, தோளை தழுவுவதே துன்பம். இடங்களியார், காமவெறி பிடித்தவர்கள். கடனுடையார் காண புகழ், கடனை திருப்பி கொடுக்காமல் கடன் கொடுத்தவரை காண்பது. உடன்பாடு இல்லாத மனைவி தோள் இன்னா, இடைநாள் சிறியாரோடு யாத்த நண்பு இன்னா. இடங்களியாளர் தொடர்பு இன்னா, கடனுடையார் காண புகழ் என்பது 12வது பாடல். அடுத்ததாக 12, அது 11வது பாடல். இது 12. தலைத்தண்டமாகச் சுரம்போதலின்னா, வளைசு மந்துண்பான் பெருமிதமின்னா, புலையுள்ளி வாழ்தல் உயிர்க்கின்னா, முளையில்லால் பெண்மை விளைவு. தலைத்தண்டமாகச் சுரம்போதலின்னா, வளைசு மந்து உண்பான் பெருமிதமின்னா, புலையுள்ளி வாழ்தல் உயிர்க்கின்னா, முளையில்லால் பெண்மை விளைவு. அதாவது தலைத்தண்டமாக சுரம்போதல் இன்னா என்பது மனிதனின் உயிர் நாடி தலைத்த உடலிலிருந்து அந்த தலை அறுபட்டால் உயிர் போய்விடும். ஆகவே இரவு நேரங்களில் காட்டுப்பாதையில் பாதுகாப்பின்றி செல்வது துன்பம் தரும். வலை சுமந்து உண்பான் பெருமிதமின்னா, மீன்களை பிடித்து உண்ணும் இரக்க குணம் இல்லாதவனிடம் நட்பு கொள்வது துன்பம் தரும். மீன்களை பிடித்து உண்ணும் இரக்க குணம் இல்லாதவனிடம் நட்பு கொள்வது துன்பம் தரும். இறைச்சி உண்பவர்களின் நட்பு துன்பம் தரும். புலையுள்ளி வாழ்தல் உயிர்க்கின்னா, இன்னா முளையில்லால் பெண்மை விளைவு. ஆகவே அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு ஆகிய பெண்களுக்குரிய குணங்கள் இல்லாத பெண்களை விரும்புவது துன்பம் தரும். இரவு நேரங்களில் காட்டுப்பாதையில் சென்றால் தலைப்பறி போகும் அபாயம் இருக்கிறது. மிருகங்களாலோ திருடர்களாலோ ஆபத்து நேரும். ஆகவே இரவு நேர காட்டுப்பயணத்தை தவிர்க்க வேண்டும் என்பது கருத்து. மீன்களை பிடித்து தின்னும் இரக்கமில்லாதவருடன் நட்பு கொள்வது துன்பம் தரும் என்று கூறப்பட்டது. பிற உயிர்களை கொள்கிறவர்கள் இரக்கமற்றவர்கள்தான். அத்தகையவர்கள் மற்றவரிடம் இரக்கம் காட்ட மாட்டார்கள். முரட்டு குணம் அவர்களிடம் இருக்கும். முரட்டு குணம் உள்ளவர்களை நல்வழியை கூறி திருத்துவது அரிது. ஆகவே மீன் பிடித்து தின்பவர்களுடன் நட்பை வைப்பதை நீக்க வேண்டும் என்பதாகும். அதேபோல் இறைச்சி உணவு உண்பவர்களுக்கு அது பொருந்தும். அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு என்கிற பெண்களுக்குரிய குணங்கள் இல்லாதவர்களை விரும்புவது துன்பம் தரும் என்று கூறப்பட்டது. நாணம் இல்லாத பெண்கள் ஒழுக்க கேடாகவும் நடக்கக்கூடும். அப்பெண்களை விரும்பி மனம் முடிப்பவர்கள் தீராத துன்பத்தை சந்திக்க நேரும். தன் பெற்றோர்களை மதிக்காத பெண்ணாக, குடும்பத்தை சார்ந்த சரியாக நிர்வாகம் செய்யாத பெண்ணாக, தான் சொல்வதே சரியென்று வீம்பு பிடிக்கும் பெண்ணாக அவள் இருப்பாள். ஆகவே மேலே கூறப்பட்ட குணங்கள் இல்லாத பெண்களை விரும்புவது மனக்கஷ்டத்தையும் குடும்ப பெருமையும் அழியச் செயலாகும். எனவே அத்தகைய பெண்களை ஒருபோதும் விரும்பக்கூடாது என்பது பொருளாகும். தலைத்தண்டமாக தலை போகும், சுரம் போதல் இன்னா, இரவு வேளையில் செல்வது துன்பம் தரும். தலைத்தண்டமாக சுரம்போதல் இன்னா, வலை மந்துண்பான் பெருமிதமின்னா, புலையுள்ளி வாழ்தல் உயிர்க்கின்னா, இன்னா முளையில்லா பெண்மை விளைவு. அடுத்ததாக 13வது பாடல். மணிலா குஞ்சரம் வேர்ந்தூர்தல் இன்னா,
மணிலா குஞ்சரம் வேர்ந்தூறுதல் இன்னா துணிவில்லார் சொல்லுந் தருகன்மை இன்னா பணியாத மன்னன் பணிவின்னா பிணியன்னார் வாழும் மனை. மணியிலா குஞ்சரம் வேர்ந்தூறுதல் இன்னா துணிவில்லார் சொல்லுந் தருகின்மை இன்னா பணியாத மன்னன் பணிவின்னா இன்னா பிணியன்னார் வாழும் மனை. அதாவது மணியில்லா குஞ்சரம் வேர்ந்தூறுதல் இன்னா என்பது தன் தோளின் மீது மணியை அணியாத யானை மீது அரசன் ஏறிச் சென்றால் அது துன்பமாகும். துணிவில்லா செல்லும் தருகன்மை இன்னா கோழைகளுடன் கொள்ளும் நட்பு துன்பம் தரும். வீரமில்லாத மன்னர்களை வணங்குவது துன்பம் தரும். பணியாத மன்னர் பணிவின்னா உடனிருந்தே பிணியாளர். பணியாத மன்னர் பணிவின்னா என்பது கோழைகளுடன் நட்பு. வீரமில்லாத மன்னர்களை வணங்குவது துன்பம் தரும். இன்னா பிணியன்னார் வாழும் துணை உடனிருந்தோர் நோய் போல் இருக்கும் மனையுடன் வாழ்வது துன்பம் தரும். இப்பொருளில் பாடம் இயற்றப்பட்டுள்ளது. தன் தோளின் மீது மணியை அணியாத யானை மீது அரசன் ஏறிச் சென்றால் துன்பம் தரும் என்று கூறப்பட்டது. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று சொல்வார்கள். மணி ஓசை முன்னே ஒலித்தால்தான் அரசன் வருகிறான் என்று மற்றவர்களுக்கு தெரியும். அப்போதுதான் குடிமக்கள் மரியாதை தோரணை தயாராக இருக்க முடியும். திடீரென்று வந்தால் குடிமக்கள் தன்னை அவமதிப்பதாக அரசன் துன்பமடைய நேரிடும். குடிமக்களும் வருத்தப்பட நேரிடும். ஆகவே தோள் மீது மணி கட்டியபடி அரசனின் யானை செல்ல வேண்டும் என்பதாகும். கோழைகளுடன் கொள்ளும் நட்பு துன்பம் தரும் என்று சொல்லப்பட்டுள்ளது. எல்லா குற்றங்களிலும் பெரிய குற்றம் என்பது கோழைத்தனம்தான். தீயவனை கூட ஏற்றுக்கொள்ளலாம், கோழையை ஒருபோதும் ஏற்கக்கூடாது. ஒரு கோழையை பெற்ற தாயும் விரும்புவதில்லை. கோழைத்தனம் கொண்டவர்கள் நம்மையும் கோழைகளாக்கி விடுவார்கள். கோழை என்பது தினம் தினம் சாகிறான். வீரன் ஒருமுறை சாகிறான். வீரனை நோக்கித்தான் வெற்றி தேவதை பின்தொடர்கிறார்கள். திருமகளும் அவனையே பின்தொடர்கிறார். மகா சரஸ்வதியும் அவனையே பின்தொடர்கிறார். இத்தகைய வீரர்களின் சகவாசமே நமக்கு வேண்டும். கோழைகளை நீக்குங்கள், அவர்களும் பேசுவதை தவிர்த்து விடுங்கள். கோழைகள் இந்த பூமியில் களங்கம் என்பதை அறிவிங்கள். வீரமுள்ள மன்னவர்கள் வீரமற்ற மன்னனை வழங்குவது துன்பம் தரும். வீரர்கள் தான் வணங்கப்படத்தக்கவர். வீரம் இல்லாதவர்களை வணங்கினால் வீரத்திற்கு இழுக்கு, துன்பத்திற்கு வித்து என்பதாகும். மணி இல்லாத மணி கட்டாத குஞ்சரம் யானை வேர்ந்தூறுதல் அரசனை செல்லாது இன்னா துன்பம் துணிவில்லாத சொல்லும் தருகன்மை. துணிவில்லாத சொல்லும் தருகன்மை என்பது வாய்ச்சொல் வீரர்கள். மணிலா குஞ்சரம் வேர்ந்தூறுதல் இன்னா துணிவில்லார் சொல்லும் தருகன்மை இன்னா பணியாத மன்னர் பணிவின்னா இன்னா பிணியன்னார் வாழும் மனை. அடுத்தாக 14வது பாடல். வனரொலி ஐம்பாளர் வஞ்சித்தல் இன்னா துணர்தூங்கு மாவின் படுபழம் இன்னா புனர்பாவை அன்னார் பிரிவின்னா இன்னா உணர்வார் உணரா கடை. வனரொலி ஐம்பாளர் வஞ்சித்தல் இன்னா துணர்தூங்கு மாவின் படுபழம் இன்னா புனர்பாவை அன்னார் பிரிவின்னா இன்னா உணர்வார் உணரா கடை. வனரொலி ஐம்பாளர் வஞ்சித்தல் இன்னா தோற்றத்தில் அழகுள்ள பெண்கள் வீட்டில் கணவனை படாத பாடுபடுத்துவார்கள். அவருடைய வாழும் வாழ்க்கை துன்பமாகும். துணர்தூங்கு மாவின் படுபழம் இன்னா மாங்கனி அருவருப்பான இடத்தில் விழுந்து அதை எடுத்து உண்பது துன்பம் தரும். புனர்பாவை அன்னார் பிரிவின்னா அன்புள்ள மனைவியை பிரிவது துன்பம் தரும். தன் நண்பர்களின் குற்றம் குறைகளை நீக்க முடியாவிட்டால் துன்பம் தரும். உணர்வார் உணரா கடை தன் நண்பர்களின் குற்றம் குறைகளை நீக்க முடியாவிட்டால் துன்பம் தரும். இப்பொருளில் இந்த பாடல் அமைந்துள்ளது. தோற்றத்தில் அழகுள்ள பெண்கள் கணவருக்கு படாதபாடு படுத்துவார்கள். அதனால் அழகுள்ள பெண்கள் நல்ல குணங்கள் இல்லாத பெண்களாகவும் இருப்பார்கள். கெட்ட குணம் காரணமாக இவர்கள் கணவனை துன்புறுத்துவார்கள். மாமன் மாமி கொழுந்தன் மற்றும் உறவினர்களை துன்புறுத்துவார்கள். ஆகவே வெளி அழகை கண்டு ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்பது பொருளாகும். மாம்பழம் அருவருப்பான இடத்தில் விழுந்திருக்கும் பொழுது அதை எடுத்து உண்பது துன்பம் தரும் என்று கூறப்பட்டது. அருவருப்பான இடத்தில் விழுந்ததை உண்பதோடு சுகாதாரக்கேடாகும், உடல்நலக்கேடாகும். ஆகவே அதனை தவிர்த்துவிட வேண்டும் என்பது பொருளாகும். அன்புள்ள மனைவியை பிரிவது துன்பதாகும். கணவனையே தெய்வமாக போற்றும் பெண்களும் உண்டு. அப்பெண்களை பிரிவது கணவனுக்கு துன்பம் தரும். அன்புள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை பிரிவது துன்பத்தையே தரும். அன்புக்கு அத்தகைய மகத்தான சக்தி உண்டு என்பது பொருளாகும். தன் நண்பர்களின் குற்றம் குறைகளை போக்க முடியாவிட்டால் துன்பம் வரும் என்று கூறப்பட்டது. துரியோதனின் குற்றங்களை கர்ணனுக்கு தெரியும். ஆனால் அவன் துரியோதனை நல்ல வழி திருத்தவில்லை. செஞ்சோற்று கடன் தீர்க்க அவனுக்காக உயிரிய தியாகம் செய்கிறான். ஆனால் நண்பர்களை திருத்த அவன் முயலவில்லை. அதனால் கர்ணனும் அழிந்தான். அவன் நண்பர்களான துரியோதனும் அழிந்தான். ஆகவே நண்பர்களின் குற்றம் குறைகளை நீக்க முடியாவிட்டால் துன்பம் தரும் என்பது பொருளாகும். வனரொலி ஐம்பாளர் வஞ்சித்தல் இன்னா என்பது சில பெண்கள் பார்க்க அழகுடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் கணவனை படாதபாடுபடுத்தவர்கள் அந்த வாழ்க்கை துன்பம் தரும். துணர்தூங்கு மாவின் படுபலம் இன்னா என்பது மரம் கொத்து கொத்தாக மாங்க கைத்திருக்கும். அது அருவருப்பான இடத்தில் விழுகிற போது அதை எடுத்து உண்பது துன்பம் தரும் என்பதாகும். வனரொலி ஐம்பாளர் வஞ்சித்தல் இன்னா துணர்தூங்கு மாவின் படுபலம் இன்னா புனர்பாவை அன்னார் பிரிவின்னா உணர்வின்னார் உணரா கடை.
அடுத்ததாக 15ஆம் பாடல். புல்லார் புரவி மணியின்றி ஊர்வின்னா. புல்லார் புரவி மணியின்றி ஊர்வின்னா கல்லார் உரைக்கும் கரும்பொருளின்னா. கல்லார் உரைக்கும் கருமப் பொருளின்னா இல்லாதார் நல்ல விருப்பின்னா ஆங்கின்னா பல்லாருள் நாணுப்படல். புல்லார் புரவி மணியின்றி ஊர்வின்னா கல்லார் உரைக்கும் கரும பொருளின்னா இல்லாதார் நல்ல விருப்பின்னா ஆங்கின்னா பல்லாருள் நாணுப்படல். புல்லார் புரவி மணியின்றி ஊரின்னா புல்லை தின்கிற குதிரை மீது ஏறிச் செல்லும் அக்குதிரைக்கு மணி கட்டப்பட வேண்டும். அவ்வாறு குதிரைக்கு சவாரி செய்வது துன்பம் தரும். கல்லார் உரைக்கும் கரும பொருளின்னா கல்வி அறிவு உள்ளவர்கள் ஒவ்வொரு காரியத்திலும் வரக்கூடிய இன்பத் துன்பங்களை அறிந்து துன்பத்தை தவிர்ப்பார்கள். அத்தகைய அறிவாற்றல் இல்லாமல் இருப்பது துன்பம் தரும். இல்லாதார் நல்ல விருப்பின்னா பொருள் இல்லாதவர்களுக்கு துன்பம் வரும். 10 பேர் நிறைந்த அவையில் அவமானம் அடைவது துன்பமாகும். பொருள் இல்லாதவர்களுக்கு துன்பமே வரும். 10 பேர் நிறைந்த சபையில் அவமானம் அடைவது துன்பம் தரும். அதாவது பல்லாருள் நாணப்படல், அதாவது அந்த கல்வியறி இல்லாதவங்க இல்லாதார் நல்ல விருப்பின் ஆங்கின்னா பல்லாரும் நாணப்படல் என்பதாகும். அதாவது கல்வியறி உள்ளவர்கள் ஒவ்வொரு காரியத்திலும் வரக்கூடிய இன்பத் துன்பங்களை அறிந்து அதனை தவிர்ப்பார்கள். அத்தகைய அறிவாற்றல் இல்லாமல் இருப்பது துன்பம் தரும். பொருள் இல்லாதவர்களுக்கு துன்பம் தரும். 10 பேர் நிறைந்த சபையில் அவமானம் அடைவது துன்பம் தரும். இப்பாடலில் அமைந்துள்ளது. புல்லை தின்கிற குதிரை மீறி ஏறிச் செல்லும்போது அக்குதிரைக்கு மணி கட்டவில்லை என்றால் துன்பம் வரும் என்று சொல்லப்பட்டது. குதிரை மிக வேகமாக விடக்கூடியது. ஆகவே எதிரி வரும் வாகனங்கள் மனிதர்கள் மற்றும் உயிரினங்கள் மீது மோதினால் இருதாரருக்கும் துன்பம் நேரலாம். ஆகவே மணி சப்தத்தை கேட்டு எதிரில் வருவோர் எச்சரிக்கையுடன் விலக வேண்டும். ஆகவே குதிரைக்கு மணி கட்ட வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. கல்வியறிவு உள்ளவர்களின் ஒவ்வொரு காரியத்திலும் வரக்கூடிய இன்பத் துன்பங்களை அறிந்து துன்பங்களை தவிர்ப்பார்கள். அறிவு கூர்மை தான் பாதுகாப்பு கவசமாக இருக்கிறது. சிறிய சிறிய விஷயங்களிலும் கூட முடிக்க முடியாமல் கல்வி கற்காதவர்கள் துன்பப்படுவார்கள். அறிவு கூர்மை இல்லாததே இதுக்கு காரணம். அறிவு என்பது உண்மையான அறியும் ஆற்றலாகும். எந்த காரியத்தை செய்தாலும் அதனால் ஆவது அழிவது அனைத்தையும் சீர்தூக்கி பார்த்து செய்ய வேண்டும். அப்போது தனக்கு வரும் துன்பத்தை தவிர்க்க முடியும். ஒரு மனிதன் லாரி தொழில் செய்து செல்வந்தன் ஆகிவிட்டான் என்பதற்காக நாமும் அதே தொழிலை தொடங்கக்கூடாது. தனக்கு பொருந்தும் தொழிலை தேர்ந்தெடுக்க வேண்டும். கல்வி அறிவில்லாதவர்கள் தங்களுக்கு பொருந்தாத தொழிலில் தலைமேல் போட்டுக்கொண்டு நஷ்டம் அடைவார்கள் என்பது கருத்து. 10 பேர் நிறைந்த சபையில் அவமானம் அடைவது துன்பம் தரும் என்று கூறப்பட்டது. அதாவது சபையின் புகழ் வரும்படி நல்ல செயல்களை அமைய வேண்டும். அவமானம் வரக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது என்பது இதன் பொருளாகும். புல்லார் புரவி புல் தின்னும் குதிரை மணியின்றி மணி கட்டாமல் ஊரின்னா செல்லுதல் துன்பம். கல்லார் உரைக்கும் கற்காதவர் கூறும் சொற்கள் இல்லாதார் பொருள் இல்லாதவர்கள். புல்லார் புரவி மணியின்றி ஊர்வின்னா கல்லார் உரைக்கும் கரும பொருளின்னா இல்லாதார் நல்ல விருப்பின்னா ஆங்கின்னா பல்லாருள் நாணப்படல். அடுத்ததாக 16வது பாடல். உண்ணாது வைக்கும் பொருள் வைப்பின்னா உண்ணாது வைக்கும் பொருள் பெரும் பொருள் வைப்பின்னா உண்ணாது வைக்கும் பெரும் பொருள் வைப்பின்னா நன்னா பகைவர் புணர்ச்சி நனியின்னா கண்ணில் ஒருவன் வனப்பின்னா ஆங்கின்னா எண்ணிலான் செய்யும் கணக்கு. உண்ணாது வைக்கும் பெரும் பொருள் வைப்பின்னா நன்னா பகைவர் புணர்ச்சி நனியின்னா கண்ணில் ஒருவன் வனப்பின்னா ஆங்கின்னா எண்ணிலான் செய்யும் கணக்கு. உண்ணாது வைக்கும் பெரும் பொருள் வைப்பின்னா என்பது செல்வம் இருந்தும் செலவாகிவிடும் என்ற எண்ணத்தில் சாப்பிடாமல் இருந்தால் அந்த செல்வம் முழுவதும் துன்பமாகிவிடும். நன்னா பகைவர் புணர்ச்சி நனியின்னா கண் பார்வையில்லாதவன் அழகை காண முடியவில்லை என்று நினைப்பது துன்பம் வரும். எண் எழுத்து ஆகிய இரண்டையும் அறியாமல் வாழ்வது துன்பம் தரும். கண்ணில் ஒருவன் வனப்பின்னா ஆங்கினா எண்ணிலான் செய்யும் கணக்கு. எண் எழுத்து இரண்டையும் அறியாமல் வாழ்வது துன்பம் தரும். அதாவது தேவையான விஷயங்களுக்கு செலவு செய்வதால் செல்வம் அழிவதில்லை. ஆனால் கருமித்தனத்தால் செல்வம் அழிந்துவிடும். சிலர் செலவழிந்துவிடும் என்று சாப்பிட மாட்டார்கள். அவர்களுடைய செல்வம் சிதைந்துவிடும். துன்பத்தை தரும் என்பதாகும். மகாலட்சுமி தேவையான விஷயங்களுக்கு செலவு செய்யவே செல்வத்தை தருகிறாள். கருமித்தனம் செய்கிறவர்களை அவர் வெறுக்கிறாள். இதை புரிந்து கொண்டு செய்ய வேண்டிய செலவுகளை செய்ய வேண்டும். கண் பார்வையில்லாதவன் அழகை காண முடியவில்லை என்று நினைப்பது துன்பத்தை தரும். கண் பார்வையற்றவன் எந்த அழகையும் பார்த்து ரசிக்க முடியாது. மற்றவர்கள் கண்கள் கொண்டு பார்க்கத்தான் மட்டுமே எதையும் காண முடியவில்லை என்று நினைக்கும் பொழுது பெரும் துன்பம் ஏற்படும் என்பது கருத்து. ஆகவே கண் பார்வையற்றவன் அதனை நினைக்காமல் நல்ல விஷயங்களை செவிகளால் கேட்டு பழகிக்கொள்ள வேண்டும். இல்லாததை நினைத்து வந்தவருட இருப்பதை கொண்டு மகிழ்வது நலம் என்பது கருத்து. எண் எழுத்து ஆகியவற்றை அறியாமல் வாழ்வது துன்பம் தரும் என்று கூறப்பட்டது. அதாவது கல்வி கற்காதவர்கள் வாழ்க்கையில் பல அல்லல்களை சந்திக்க நேரிடும். கொடுக்கல் வாங்கல்களில் பிறருடைய உதவியை எதிர்பார்க்க வேண்டும். எண் எழுத்து அறியாதவர்கள் சிலர் ஏமாற்றி விடுவார்கள். அதனால் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். எழுத படிக்க தெரியாதவர்களை சிலர் எள்ளி நகையாடுவர். அதுவும் துன்பத்தை தரக்கூடியது. ஆகவே கல்வி கற்பது அவசியமாகும். உண்ணாது வைக்கும் பொருள் சாப்பிடாமல் சேர்க்கும் செல்வம் வைப்பின்னா அழியும். நன்னா பகைவர் புணர்ச்சியின் நனியின்னா பகைவருடன் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். உள்ளத்தில் தகுதியில்லாத பகைவருடன் மோதி கொண்டிருப்பது துன்பம் தரும். உண்ணாது வைக்கும் பெரும் பொருள் வைப்பின்னா நன்னா பகைவர் புணர்ச்சி நனியின்னா கண்ணில் ஒருவன் வனப்பின்னா ஆங்கின்னா எண்ணிலான் செய்யும் கணக்கு. அடுத்தாக 17வது பாடல்.
ஆன்றவிந்த சான்றோரில் பேதை புகழின்னா ஆன்றவிந்த சான்றோருள் பேதை புகழின்னா மான்றிருண்ட போழ்தின் வளங்கள் பெரிதின்னா நோன்ற விந்து வாழாதான் நோன்பின்னா ஆங்கின்னா ஈன்றாளை ஓம்பா விடல். ஆன்றவிந்த சான்றோருள் பேதை புகழினா என்பது கல்வி அறிவு கொண்டவர்கள் சபையில் ஐம்புலன்களை அடக்கி அறிவில்லாதவன் பேசுவது துன்பம் தரும். மான்றிருண்ட போழ்தின் வளங்கள் பெரிதின்னா இரவு நேரத்தில் அறிவு மயங்கியிருக்கும் பொழுது தனியாக செல்வது துன்பம் தரும். நோன்றவிந்து வாழாதான் நோன்பின்னா துன்பங்களை அடக்கி ஆள முடியாதவர்கள் நோன்பு இருத்தல் துன்பம் தரும். ஈன்ற தாயை ஓம்பா விடல் தாயை மறந்து வில்வது துன்பம் தரும். இப்பொருளில் பாடல் அமைந்துள்ளது. கல்வி அறிவு கொண்டவர்கள் சபையில் புலன் அடக்கமில்லாத அறிவில்லாதவன் பேசுவது துன்பம் தரும் என்று கூறப்பட்டது. கல்வி அறிவு கொண்டவர்கள் உயர்ந்த கருத்துக்களை பேசுவார்கள். ஆனால் அறிவில்லாதவன் அக்கருத்துக்களின் பெருமையை அறிய மாட்டான். வாய்க்கு வந்தபடி உளறுவான். நல்ல கருத்துக்களை பழித்து பேசுவான். ஆகவே கல்வியை கற்றவர்கள் துன்பம் அடைவார்கள் என்பது கருத்து. இரவு நேரத்தில் தனியாக செல்லக்கூடாது என்று பலமுறை இன்னா நாற்பது கூறுகிறது. அறிவு மங்கியவர்கள் என்பது சித்த சுவாதீனம் இல்லாதவர்கள் என்று பொருள் கொள்ளலாம். அவர்கள் இரவு நேரத்தில் தனியாக சென்றால் பல்வேறு இடையூறுகள் நேரும் என்பதாகவும் துன்பங்களை அடக்கி ஆள முடியாதவர்கள் நோன்பு இருந்தால் துன்பம் தரும் என்று கூறப்பட்டது. நோன்பு என்பது மனக்கட்டுப்பாடு சம்பந்தப்பட்டது. பசி தாகம் முதலியவற்றை தாங்கும் வல்லமை வேண்டும். அந்த துன்பங்களை தாங்க முடியாதவர்கள் நோன்பு இருந்தால் மயங்கி கீழே விழலாம் மற்றும் பலவிதமான இடர்களை இருளலாம் என்பது கருத்து. தாயை மறந்து வாழ்வது துன்பம் தரும். தாயை மறைக்கின்றவன் தெய்வத்தின் துணை இழப்பான். நன்றி மறந்த பாவ மூட்டை சுமப்பான். வாழ்வில் துன்பங்களை சந்திக்க நேடும் என்பது கூறப்பட்டது. ஆன்றவிந்த சான்றோரில் பேதை புகழின்னா கல்வி அறிவு கொண்டவர்கள் சபையில் அறிவில்லாதவர்கள் பேசுவது துன்பமாகும். மான்று இருண்ட போழ்தின் இரவு நேரத்தில் வளங்கள் பெரிதின்னா தனியாக செல்வது துன்பம் என்று கூறப்பட்டுள்ளது. 17வது பாடல். ஆன்றவிந்த சான்றோர்கள் பேதை புகழின்னா மான்றிருந்த போழ்தின் வளங்கள் பெரிதின்னா நோன்றவிந்து வாழாதான் நோன்பின்னா ஆங்கின்னா ஈன்றாளை ஓம்பா விடல். அடுத்ததாக 18வது பாடல். உரனுடையான் உள்ளம் மடித்திருத்தல் இன்னா உரனுடையான் உள்ளம் மடித்திருத்தல் இன்னா மரனுடைய ஆளுடையான் மார்பு ஆர்த்தல் இன்னா சுரமறிய காணும் செலவின்னா இன்னா மனம் வரியாளர் தொடர்பு. உரனுடையான் உள்ளம் மடித்திருத்தல் இன்னா தெளிவில்லாதவனுக்கு ஏற்படும் குழப்பம் தனக்கு தானே ஏற்படுத்தி கொண்ட துன்பமாகும். தெளிவில்லாதவனுக்கு ஏற்படும் குழப்பம் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்ட துன்பமாகும். மரனுடைய ஆளுடையான் மார்பு ஆர்த்தல் இன்னா வீரர்களை மதிக்காமல் நான் ஒருவனை வெற்றி கொள்வேன் என்று போருக்கு செல்வது துன்பம் தரும். மனிதர் கரமறிய காணும் செலவின்னா துன்பம் தரும். மனிதர்களை ஊரில் தங்கி அமைதியுடன் வாழ வேண்டும். அதை விட்டு காட்டில் சென்று வாழ்வது சுகமானது என்று கருதினால் துன்பம் தரும். மனம் வரியாளர் தொடர்பு. மனதுக்குள் அமைதியோ நிம்மதியோ தராத நட்பு துன்பம் தரும். இப்பொருளில் இப்பாடல் வந்திருக்கு. அதாவது தெளிவில்லாதவனுக்கு ஏற்படும் குழப்பம் தனக்குத்தானே ஏற்படுத்திக் கொள்ளும் துன்பம் என கூறப்பட்டுள்ளது. தெளிவில்லாதவன் என்பதற்கு பொருள் எந்த செயலும் உறுதித்தன்மை இல்லாதிருத்தல் என்பதாகவும் எடுத்த முடிவை மாற்றிக்கொண்டே இருத்தல், எதிலும் சந்தேகம் கொள்ளுதல், எதிலும் அச்சம் கொள்ளுதல், எதிலும் அவநம்பிக்கை கொள்ளுதல் ஒருவன் தெளிவில்லாதவன் என்பதை அறிவிக்கும் அடையாளங்களாகவும் இவனுக்கு வரும் துன்பம் வேறு ஒருவரால் வருவதல்ல தனக்குத்தானே துன்பம் ஏற்படுத்திக் கொள்ளும் துன்பமாகும். மனதை உறுதிப்படுத்தி விஷயங்களை தெளிவாக ஆராயாத காரணத்தினால் துன்பங்கள் வருகின்றன என்பது கருத்து. வீரர்களை மதிக்காமல் நான் ஒருவனை வெற்றி கொள்வேன் என்பது தற்பெருமை கொள்வது கூடாது. அது துன்பம் தரும். பாதுகாப்பு தான் வெற்றியின் ரகசியம். பாதுகாப்பின்றி அசட்டு துணிச்சல் கூடாது என்பது இதற்கு பொருள். மனிதர்கள் ஊரில் தங்கி வாழ வேண்டும். காட்டில் வாழலாம் என்று நினைப்பது துன்பம் தரும். காட்டில் தொழில் செய்ய முடியாது, வேளாண்மை செய்ய முடியாது, மிருகங்களின் தொல்லை வேறு. ஆகவே மனிதர்கள் ஊரிலேயே தங்கி அமைதியுடன் வாழ வேண்டும். மனதிற்குள் அமைதியையோ நிம்மதியையோ தராத நட்பு துன்பம் தரும் என்று கூறப்பட்டது. தீயவர்களின் நட்பு வைத்தால் தீமை தரும், சுகமோ நிம்மதியோ வராது என்பதாகும். உரனுடையான் தெளிவுள்ளவன். உள்ளம் மடிந்திருத்தல் என்பது உள்ளம் குழம்பியிருத்தல். மரனுடைய ஆளுடையான் மார்பார்த்தல் இன்னா என்பது தான் ஒருவனே அனைவரையும் வென்று விடுவேன் என்று மற்றவர்களை புறந்தள்ளிவிட்டு தான் மட்டும் கவசத்தை அணிந்து கொண்டு போருக்கு செல்வது துன்பம் தரும் என்பதாகும். ஒருனுடையான் உள்ளம் மடிந்திருத்தல் இன்னா மரனுடைய ஆளுடையான் மார்பார்த்தல் இன்னா சுரமறிய காணம் செலவின்னா மனம் வரியாளர் தொடர்பு. அடுத்ததாக 19வது பாடல். குலத்து பிறந்தவன் கல்லாமை இன்னா நிலத்திட்ட நல்வித்து நாராமை இன்னா நலத்தகையார் நாணாமை இன்னா வாங்கின்னா களத்தல் குளமில் வழி. குலத்து பிறந்தவன் கல்லாமை இன்னா நிலத்திட்ட நிலவித்து நாராமை இன்னா நலத்தகையார் நாணாமை இன்னா வாங்கின்னா களத்தல் குளமில் வழி. குலத்து பிறந்தவன் கல்லாமை இன்னா நல்ல குடியில் பிறந்திருந்தும் கல்வியை வெறுத்து ஒதுக்கினால் துன்பம் தரும். நிலத்திட்ட நல்வித்து நாராமை இன்னா நல்ல விதைகள் முளைக்காமல் போனால் துன்பம் தரும். நலத்தகையார் நாணாமை இன்னா வாங்கின்னா களத்தில் குளமில் வழி. நாணம் இல்லாத பெண்ணுக்கு அவள் அழகே துன்பமாகிவிடும். தன் குலத்தில் இல்லாத பெண்ணை ஒருவன் திருமணம் செய்து கொண்டால் அது துன்பமே தரும் என்று இந்த பாடல் உணர்த்துகிறது.
நல்ல குடியில் பிறந்தும் கல்வியை வெறுத்து ஒதுக்கினால் துன்பம் தரும். கல்வி என்பது நாம் யார் என்பதை உணர்த்தக்கூடியது. உயர்குடியில் பிறந்தோர் மட்டுமே உயர்குடியில் பிறந்தால் மட்டும் போதாது, இந்த உயர் கல்வியை பயில வேண்டும். கல்வி என்பது ஒரு மனிதனை சொந்த காலில் நிற்க வைக்கும் சக்தி கொண்டது. அதை ஒதுக்கினால் அவன் அடிமையாவான் என்பது கருத்து. நல்ல விதைகள் முளைக்காமல் போனால் துன்பம் வரும் என்று சொல்லப்பட்டது. நல்ல விதை முளைக்காமல் போனதற்கு என்ன காரணம்? சரியாக நீர் பாய்ச்சாத காரணமாக இருக்கலாம், வயலை பதப்படுத்தாத காரணமாக இருக்கலாம், சரியான பாதுகாப்பு செய்யும் காரணமாக இருக்கலாம். ஆகவே நல்ல விதைகள் முளைக்கும்படி நாம் எச்சரிக்கையுடன் செயலாற்ற வேண்டும், இல்லையே துன்பம் வரும் என்பது இந்த கருத்து. நாணமில்லாத பெண்ணுக்கு அவள் அழகே துன்பம் தரும் என்று கூறப்பட்டது. பெண்ணுக்கு நாணம் தான் உண்மையான அழகு. புற அழகு இருந்து நாணம் இல்லாவிட்டால் அவளை எவரும் மதிக்க மாட்டார்கள், அவளை கெடுக்க முயல்வார்கள். அது என்ற எண்ணமே தீயவர்களுக்கு தோன்றும். ஆகவே அடக்கமும் நாணமும் உள்ளவர்களை அடக்கம் உடையவர்களாக இருப்பதே பெண்களுக்கு பாதுகாப்பானது, உயர்வானது. குலத்து பிறந்தவள் கல்லாமை இன்னா என்பது நல்ல குலத்தில் பிறந்தவள் நல்ல கல்வியை கற்காமல் இருப்பது துன்பம். நிலத்திட்ட நல்வித்து நாராமை இன்னா என்பது பூமியில் விதைத்த நல்ல விதைகள் முளைக்காமல் இருப்பது துன்பம் என்று கூறப்பட்டது. அதாவது குலத்து பிறந்தவள் கல்லாமை இன்னா, நிலத்திட்ட நல்வித்து நாராமை இன்னா, நலத்தகையார் நாணாமை இன்னா, வாங்கின்னா களத்தல் குளமில் வழி. அடுத்ததாக 20வது பாடல். மாறினால் கூவும் குயிலின் குரலின்னா, மாறினால் கூவும் குயிலின் குரலின்னா, ஈரமில்லார் கடுமொழி கூற்றின்னா, மாறி வளம் பொய்ப்பின் ஊர்க்கின்னா, ஆங்கின்னா மூறி எருத்தால் உளவு. மாறினால் கூவும் குயிலின் குரலின்னா என்பது மழைக்காலத்தில் குயில்கள் கூவும்போது அதன் இசை துன்பத்தை தருகிறது. ஈரமிலார் கடுமொழி கூற்றின்னா, வீரமில்லாதவர்கள் கூறும் கடுஞ்சொற்கள் துன்பத்தை தரும். மாறி வளம் பொய்ப்பின் ஊர்க்கின்னா, ஆங்கின்னா மூறி இருத்தால் உளவு. மழை பொய்யாவிட்டால் நாட்டில் துன்பம் பெருகும். தொழில் செய்வதற்கு உதவாத வலிமை மிக்க காளை மாடுகள், அதாவது ஜல்லிக்கட்டு காளைகள் துன்பத்தை தரும். மழைக்காலங்களில் குயில்கள் கூவுவதும் மழைக்காலத்தில் குயில்கள் கூவும்போது அதன் இசை துன்பத்தை தருகிறது என்று கூறப்பட்டது. அதாவது மழைக்காலத்தில் காதல ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய வேண்டும் பிரிந்திருந்தால் துன்பம் தரும். தன் ஜோடியை அழைக்க மாரி காலத்தில் குயில் கூவவும் அது ரசிக்கும்படியாக இருக்காது. மேலும் மாரி காலத்தில் இடி சப்தமும் மற்ற சப்தங்களும் இருப்பதால் குயிலின் ஓசை ரசிக்கும்படியாக இருக்காது. ஆகவே அது துன்பம் என்று கூறப்பட்டுள்ளது. வீரமில்லாதவர்கள் கூறும் கடுஞ்சொற்கள் துன்பம் தரும் என்று கூறப்பட்டது. வீரத்திலிருந்து வரும் சொற்கள் வலிமையுடையவை. வீரமில்லாதவர்களின் கடும் சொற்கள் பாதிப்பையே ஏற்படுத்தும். வீரமில்லாதவர்கள் கடுஞ்சொற்களை பேசி பேசினால் எதிரிகள் தாக்கக்கூடும். அந்த தாக்குதலை சமாளிக்க வீரம் தேவை, இல்லையெனில் துன்பம் வரும் என்பது வெளிப்படை. மழை பெய்யாவிட்டால் நாட்டில் துன்பம் பெருகும். மழைதான் உணவுப் பொருளையும் விளைவிக்கின்றன. தாகத்தை தணிப்பதும் நீர்தான். அவ்வாறு உயிர்நாடியாக இருக்கக்கூடிய மழைநீர் பெய்யாவிடில் வறுமை தாண்டவமாயிடும், ஒழுக்கம் கெடும், மோதல்கள் உருவாகும், நாணயம் மறையும். ஆகவே மழை பெய்யாவிட்டால் கடும் துன்பம் வரும் என்பது இங்கு கூறப்பட்டுள்ளது. காளைகளால் உழவுத் தொழிலுக்கு நன்மை கிடையாது என்பது இங்கு கூறப்பட்டது. மாறினால் கூவும் குயில் என்பது மாரிக்காலத்தில் இயலும் குயிலோசை. வீரமில்லார் கடுமொழி என்பது வீரமில்லாத சொற்கள். மாறி வளம் என்பது பொய்ப்பின் மலை வளம் குன்றினால் என்பது கருத்து. மூறி எருத்தல் உழவு என்பது உழவு உழாத காளைகள். மூறி எருத்தால் உழவு என்பது உழவு உழாத காளைகள், அதாவது ஜல்லிக்கட்டு காளை என்பது சொல்லுகிறோம் அல்லவா, அந்த மாதிரி. மாறினால் கூவும் குயிலின் குறையின்னா, ஈரமில்லார் கடுமொழி கூற்றின்னா, மாறிவளம் பொய்ப்பின் ஊர்க்கின்னா, ஆங்கின்னா மூறி எருத்தால் உழவு. மூறி எருத்தால் உழவு என்பது காளைகள் வளர்த்தால் அதை உழவு தொழிலுக்கு பயன்படுத்தாமல் இருப்பது என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி கூட்டிருக்காங்க. அடுத்து 21வது பாடல். ஈத்த வகையால் உவவாதற்கு ஈப்பின்னா, ஈத்த வகையால் உவவாதற்கு ஈர்ப்பின்னா, பாத்துணை இல்லார் உழைச்சென்று உணலின்னா, மூத்த இடத்தார் பிணியா, ஆங்கின்னா ஒத்திலா பார்ப்பான் உரை. ஈத்த வகையால் உவாதாருக்கு ஈப்பின்னா, பாத்துணை இல்லார் உழைச்சென்று உணல் இன்னா, மூத்த இடத்து பிணி இன்னா, ஆங்கின்னா ஓத்திலார் பார்ப்பான் உரை. ஈத்த வகையால் உவாதாவதற்கு ஈப்பின்னா என்பது ஒருவரிடம் சென்று ஒரு பொருளை கேட்கிறோம். அவரும் முடிந்த அளவுக்கு அப்பொருளை தருகிறார். அந்த சமயத்தில் அவர் குறைவாக கொடுத்து விட்டார் என்று நினைப்பது துன்பம் தரும். பாத்துணல் இல்லார் உழைச்சென்று உணலின்னா, ஒருவர் நல்ல உணவை சுயநலத்தோடு பிறருக்கு பகிர்ந்து கொடுக்காமல் உண்டால் துன்பம் தரும். மூத்த இடத்து பிணி இன்னா, வயோதிகம் என்பது துன்பமான பருவமாகும். கட்டுப்பாடின்றி அப்பருவத்தில் உணவு உண்டால் துன்பம் தரும். ஆங்கின்னா ஓத்தில்லா பார்ப்பான் உரை என்பது அந்தனர் என்றால் சுத்தமானவர் என்று பொருள். அந்த சுத்தமானவர் வேதம் படித்தவராக இருக்க வேண்டும். அப்படி படிக்காமல் அவர் கூறும் சொற்கள் துன்பம் தரும். இப்பொருள் பாடமுகிறது. அதாவது நாம் கேட்கும் பொருளை ஒருவர் கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும் பொழுது குறைவாக கொடுத்து விட்டார் என்று நினைப்பது துன்பம் தரும் என்று கூறப்பட்டுள்ளது. கொடுப்பதை ஏற்று திருப்தியாக செல்ல வேண்டும். மேலும் கொடுக்கவில்லையே என்று நினைப்பதும் நல்ல குணம் அல்ல. அப்படிப்பட்ட நினைப்பு காலம் முழுவதும் துன்பத்தை வரவழைக்கும் என்பதால் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. நல்ல உணவை பகிர்ந்து கொடுக்காமல் சுயநலத்தோடு உண்டால் துன்பம் தரும். காக்கை உணவு கிடைத்தால் தன் இனத்தவரை கூவி அழைத்து உண்கிறது. மனிதர்களாக பிறந்த நம்ம இப்படத்தை அறிந்து நாம் அறியாத அவமானத்துக்குரியது. பகிர்ந்து உண்பதில் ஆனந்தம் இருக்கிறது. தனித்து உண்பது அநாகரிகம். பிறரால் பழிக்கப்படும் நிலை
இதனால் வரும் என்பதாகும். வயோதிக காலத்தில் கட்டுப்பாடு இல்லாமல் உணவுண்டால் செரிமானம் இருக்காது, அதனால் துன்பம் நேரும் என்பது கருத்து. அந்தணர் என்றால் சுத்தமானவர் என்பவர் பொருள். அவர் வேதங்களை அறிந்திருக்க வேண்டும். அப்படி அறியாமல் அவர் கூறும் அறிவுரைகள் வார்த்தைகள் பயன் தராது, அதனால் துன்பமே வரும். அதாவது ஈத்த வகையால் உவாதாருக்கு ஈப்பினா என்பது ஒருவர் ஒரு பொருளை கொடுக்கிறார், ஆனால் குறைவாக கொடுத்து விட்டார் என்று நினைப்பது துன்பம். பாத்துண்ணல் இல்லார் உலாச்சென்று உணல் இன்பா, தனியாக நல்ல உணவை உண்பது துன்பம் தரும். ஈத்த வகையால் உவாதருக்கு ஈப்பின்னா பாத்துணல் இல்லார் உழைச்சென்று உணலின்னா மூத்த இடத்து பிணியின்னா ஆங்கின்னா ஓத்திலா பார்ப்பான் உரை என்று கூறப்படுகிறது. அடுத்து 22வது, யானையின் மன்னரை காண்டல் நனியின்னா, யானையில் மன்னரை காண்டல் நனியின்னா ஊனை தின்று ஊனை பெருக்குதலின் முன்னின்னா தேன்நெய் புளிப்பின் சுவையின்னா ஆங்கின்னா காண்யான் இடையிட்ட ஊர். யானையில் மன்னரை காண்டல் நனியின்னா ஊனை தின்று ஊனை பெருக்குதல் முன்னின்னா தேன்நெய் புளிப்பின் சுவையின்னா ஆங்கின்னா காண்யார் இடைப்பட்ட ஊர். யானையில் மன்னரை காண்டல் நனியின்னா என்பது யானைப்படை இல்லாத மன்னனை பார்த்தல் அவன் துன்பத்திற்குரிய மனிதன் என்றே சொல்ல வேண்டும். தன் ஊனை தின்று ஊனை பெருக்குதல்னா தன் உடலை காப்பாற்ற மற்ற உயிர்களை கொண்டு உண்பது துன்பம் தரும். தேன் நெய் புளிப்பின் சுவையின்னா, தேன் நெய் ஆகியவை புளிப்பதற்கு முன்பே சாப்பிட வேண்டும். சுவை கெட்டுப்போனால் துன்பம் தரும். கான்யா இடையிட்ட ஊர் என்பது பாதுகாப்பான இடத்தில் இருக்க வேண்டும். காற்றாற்று வெள்ளம் வந்து அடித்து கொண்டு போகும் இடத்தில் ஊர் இருந்தால் துன்பம் தரும். இப்பொருள் பாடல் உள்ளது. யானைப்படை என்பது 100 வீரர்களுக்கு சமமானது. வெற்றிக்கு அடிப்படையாக இருப்பதும் யானைப்படை தான். அப்படை இல்லாத மன்னன் யுத்த காலத்தில் தோல்வி அடைவான், துன்பம் அடைவான் என்பது கருத்து. தன் உடலை காப்பாற்ற மற்ற உயிர்களை கொள்வது துன்பம் என்று கூறப்பட்டது. பிற உயிர்களை கொன்றுதான் மனிதன் வாழ வேண்டும் என்ற அவசியமில்லை. அவனுக்கு பல தாவர உணவுகள் இருக்கின்றன, அது உண்டு அவன் வலிமையாக இருக்க முடியும். பிற உயிர்களை கொள்வதால் பாவம் வரும், அதனால் பல துன்பங்கள் வரும் என்பது கருத்து. தேன் நெய் ஆகியவற்றை பக்குவமாக இருக்கும் பொழுது சாப்பிட வேண்டும். பக்குவம் கெட்டால் நோயை உண்டாக்கும், அதனால் துன்பம் வரும் என்பதாகும். ஊர் பாதுகாப்பான இடத்தில் தான் இருக்க வேண்டும். காட்டாற்று வெள்ளம் பாதையில் இருந்தால் ஊரை அழிந்து போகும். இதையெல்லாம் சிந்தித்து ஊர் அமைக்கப்பட வேண்டும். மனிதனுக்கு அறிவு கூர்மை இருக்கிறது, பறவை விலங்குகளுக்கு அத்தன்மை அறிவு கூறு இல்லை. மனதை ஒருநிலைப்படுத்தும் ஆற்றலும் அவனுக்கு குறைவாக உள்ளது, அவற்றிற்கு குறைவாக உள்ளது. மனிதன் தான் இந்த ஆற்றலில் சிறந்து விளங்குகிறான். ஆகவே அந்த ஆற்றலை பயன்படுத்தி பாதுகாப்பான ஊரில் அவன் மகளோடு வாழ வேண்டும், இல்லாவிடில் துன்பம் நேரும் என்பது கருத்து. யானையில் மன்னரை, யானைப்படை இல்லாத மன்னரை. காண்டல் என்பது காண்பது, ஊனை தின்று என்பது பிற உயிர்களை கொண்டு தின்பது. தேன் நெய் புளிப்பின் சுவையின்னா என்பது தேநெய் ஆகியவற்றை பக்குவமாக இருக்கும் பொழுது உண்ண வேண்டும். புளித்த பின் உண்டால் துன்பம் தரும் என்பது இந்த பாடலின் கருத்து. யானையின் மன்னரை யானையில் மன்னரை காண்டல் நனியின்னா ஊனை தின்று ஊனை பெருக்குதலின்னா தேன் நெய் புளிப்பின் சுவையின்னா ஆங்கின்னா காண்யார் இடைப்பட்ட ஊர் என்பது இப்பாடல். அடுத்து 23, சிறையில்லா மூதின் வாயில் காப்பின்னா, சிறையில்லா மூதூரின் வாயில் காப்பின்னா துறையிருந்து ஆடை கழுவுதலின்னா அரைப்பறை அன்னவர் சொல்லின்னா இன்னா நிறையிலான் கொண்ட தவம். சிறையில்லா மூதூரின் வாயில் காப்பின்னா துறையிருந்து ஆடை கழுவுதல் இன்னா அரைப்பறை அன்னவர் சொல்லின்னா இன்னா நிறையிலான் கொண்ட தவம். மதில் சுவர் சிறையில்லா மூதூரின் வாயில் காப்பின்னா என்பது மதில் சுவர்கள் கட்டப்படாத ஊரை காப்பது கடினம். துறையிருந்து ஆடை கழுவுதல்னா அசுத்தமான நீர்த்துறையில் ஆடையை துவைத்து அழுக்குகளை போக்குவது துன்பமாகும். அரைப்பறை அன்னவர் சொல்லின்னா இன்னா நிறையிலான் கொண்ட தவம். அமைதியாக பேசாமல் பலர் கேட்கும் வண்ணம் பேசும் பேச்சு துன்பம் தரும். உள்ளத்தில் பல இடங்களில் அலைப்பாய விடுவது துன்பம் தரும். இப்பொருளில் இப்பாடல் அமைந்துள்ளது. மதில் சுவர்கள் கட்டப்படாத ஊரை பாதுகாப்பது கடினம் என்று கூறப்பட்டது. மதில் சுவர் காப்பது என்பது, அதாவது மதில் சுவர் என்பது பாதுகாப்பரன், மதில் சுவர்கள் கட்டப்படாத ஊரை பாதுகாப்பது கடினம். திருடர்களோ விலங்குகளோ வர முடியாதபடி தடுக்கக்கூடியது அது வெட்ட வெளியாக இருந்தால் துன்பம் வரும் என்பதாகும். அசுத்தமான நீரில் ஆடையை துவைப்பது துன்பம் இல்லையா? ஸோ ஆடையில் உள்ள அழுக்கை நீக்கவோ நம்ம துணி துவைக்கிறோம், ஆனால் அதை நீக்கும் நீரே அசுத்தமாக இருந்தால் துன்பம் தானே. ஸோ அமைதியாக பேசாமல் பல கேட்கும் வண்ணம் பேசும் பேச்சு துன்பம் தரும். அமைதியான பேச்சில் தான் அர்த்தம் இருக்கும். பயன் தரும். உரத்த குறைவு பேசுவது துன்பத்தை உண்டாக்கும். காதுகளுக்கு இனிமை என்பது அமைதியான பேச்சு. கர்ண கொடூரமாக கத்தி பேசுவது அந்த பேச்சில் பொருள் இருந்தாலும் கூட துன்பத்தை தரக்கூடியதாகும். உள்ளத்தை பல இடங்களில் அலைப்பாய் விடுவது துன்பம் தரும். உள்ளம் பல இடங்களில் அலைப்பாதல் சக்தி வீணாகிறது. சக்தி வீணாவதால் செயலாற்றல் குறைகிறது. செயலாற்றல் குறைந்தால் துன்பமே விஞ்சுவது. மனதை அலைப்பாய் விடாமல் ஒரு நிலையில் நிறுத்தும் ஆற்றல் ஒரு மையத்தில் சேமிக்கப்படுகிறது. இவை அறியாத மனிதன் மனதை அலைப்பாய் விடுகிறார்கள். இதனை அறிந்து கொண்டு மனதை அலைப்பாய் விடாமல் நல்ல விஷயங்களில் நிலைநிறுத்த வேண்டும் என்பது கருத்து. சிறையில்லா மூதூரின் வாயில் காப்பின்னா மதில் சுவர்கள் இல்லாத ஊரை காப்பது கடினம். துறையிருந்து ஆடை கழுவுதல் என்ன என்பது சுத்தம் இல்லாத நீரில் ஆடை கழுவுதல் துன்பம் அப்படிங்கிறது இந்த பாடல் கருத்து.
அதாவது சிறையில்லா மூதுரையின் வாயில் காப்பின்னா துறையிருந்து ஆடை கழுவுதலின்னா அரைப்பறை அன்னவர் சொல்லின்னா இன்னா நிறையிலான் கொண்ட தவம் என்பது இந்த பாடல். அடுத்து 24 ஏமமில் மூதூர் இருத்தல் மிகவின்னா ஏமமில் மூதூர் இருத்தல் மிகவின்னா தீமை உடையார் அயல் இருத்தல் நன்கின்னா தீமை உடையார் அயல் இருத்தல் நன்கின்னா காம முதிரின் உயிர்க்கின்னா ஆங்கின்னா யாமின் பவரோடு நட்பு. ஏமமில் மூதூர் இருத்தல் மிகவின்னா ஒரு நாட்டிற்கு திறமையான அரசு காவலராக இருக்க வேண்டும். நகரத்தின் சுற்றுச்சூழல் வலிமையாக இருக்க வேண்டும். தீமை உடையவர் அயல் இருத்தல் நன்கின்னா இவ்விரண்டும் வலிமையின்றி இருந்தால் அந்நகரில் வாழ்வது துன்பம். காமமுதிர் உயிர்க்கின்னா ஆங்கின்னா யாமென்பவரோடு தொடர்பு. தீயவருடன் நட்பு கொண்டால் துன்பம் தரும். காம நோய் உள்ளவர்களுக்கு உடல் கெடும், உயிரும் முக்தி அடையாது. ஆணவம் கொண்டவர்களுடன் நட்பு கொண்டால் யாமென்பவரோடு நட்பு என்பது ஆணவம் கொண்டவர்களுடன் நட்பு கொண்டால் துன்பம் தரும். இப்பொருளில் பாடல் அமைந்துள்ளது. திறமையான அரசு வலிமை வாய்ந்த சுற்றுச்சூழல்கள் இல்லாத நகரம் துன்பம் அடையும் என்று கூறப்பட்டது. திறமையான அரசு என்பது திறமையான நிர்வாகம் என்று பொருள்படும். வருவாயை பெருக்க வேண்டும், வசதிகளை கூட்ட வேண்டும், செல்வம் குறையாதபடி சமநிலைப்படுத்த வேண்டும், புது புது யுத்திகளை கையாண்டு தொழில்களை வளர்க்க வேண்டும், மக்களை உழைப்பாளிகளாக மாற்ற வேண்டும். இதுவே திறமையான அரசுக்கு இலக்கணம். அதே சமயம் நகரம் உறுதி வாய்ந்த மதிச்சுவர்களால் காக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். சமூக விரோதிகள் எளிதில் நுழையாதபடி அந்த அரண் தடுக்கும். இவ்வாறு இல்லாவிட்டால் துன்பம் வரும். தீயவர் நட்பு காமன் நோய் ஆகியவை துன்பம் தரும் என்று கூறப்பட்டது. தீயவர்களின் தீய செயல்களை செய்வார்கள். அவர்களை நட்பு வைத்தால் தீய எண்ணங்களை செய்ய தூண்டப்படுவார்கள். தீய செயல்களை செய்தால் பாவமூட்டை பெருகும். அதுவே விதியை நிர்ணயம் செய்கிறது. பாவமூட்டை மிகுந்திருப்பவர்கள் இந்த உலகில் படாத துன்பங்களை எல்லாம் பட்டு கொண்டிருக்கிறார்கள். வேறு யாரும் இந்த துன்பங்களை சுமக்கவில்லை. நமது செயல்களே நமது விதியாக மாறுகிறது. ஆகவே தீய நட்பை விளக்க வேண்டும். பெண் மோகம் கொண்டு திரிவது காமன் நோய். அதனால் சக்தி விரயமாகிறது. இளம் வயலே முதுமை குலத்தை மனிதன் பெறுவான். உயிர் கெடும். முக்தியை பல பிறவிகள் தள்ளி போடும் என்பது கருத்து. ஏமமில் மூதூர் இருத்தல் இன்னா திறமையான அரசும் என்பது திறமையான அரசும் மதில் சுவர் இல்லாத ஊரும் துன்பம் தரும். தீமை உடையவர் அயல் இருத்தல் நன்கின்னா எப்போதும் நல்லவர்களும் கூடி அவர்களுடன் ஆதரவாக இருக்க வேண்டும். தீயவர்களுடன் நட்பு கொள்ளாமல் இருப்பதே தீயவர்களுடன் நட்பு கொண்டாலே துன்பம் வரும் என்பதாகும். ஏமமில் மூதூர் இருத்தல் மிகவின்னா தீமை உடையார் அயல் இருத்தல் நன்கின்னா காமமுதிர் உயிர்க்கின்னா ஆங்கின்னா யாமென்பவரோடு நட்பு. அடுத்ததாக நட்டார் இடுக்கண் காண்டல் நனியின்னா ஒட்டார் பெருமிதம் காண்டல் பெரிதின்னா கட்டில்லா மூதூர் உரையின்னா ஆங்கின்னா நட்ட கவற்றினால் சூது. நட்டார் இடுக்கண் காண்டல் நனியின்னா ஒட்டார் பெருமிதம் காண்டல் பெரிதின்னா கட்டில்லா மூதூர் உரையின்னா ஆங்கின்னா நட்ட கவற்றினால் சூது. நட்டார் இடுக்கண்கள் காண்டல் நனியின்னா என்பது ஒரு நண்பருக்கு துன்பம் வரும் பொழுது அவருக்கு உதவாமல் வெறுமனை கவனிப்பது துன்பச் செயலாகும். ஒட்டார் பெருமிதம் காண்டல் என்ன பகைவர்கள் ஆணவத்தோடு நம்மை அலட்சியமாக பார்த்தால் துன்பம் வரும். கட்டில்லா மூதூர் உரையின்னா ஊர் மக்கள் கட்டுப்பாடுடன் இல்லாவிட்டால் அங்கு துன்பம் வரும். ஆங்கின்னா நட்ட கவற்றினால் சூதாட்டம் கூடாது, அதில் இறங்கினால் நஷ்டம் வரும். அதாவது ஒரு நண்பருக்கு துன்பம் வரும் பொழுது அவருக்கு உதவி செய்யாமல் வெறுமனை பார்த்து கொண்டிருப்பது துன்பம் தரும் என்று கூறப்பட்டுள்ளது. உடுக்க இழந்தவன் கைப்போல் அங்கே இடுப்பன் கடகா நட்பு என்று கூறப்பட்டிருக்கிறது. துன்பம் நேர்ந்தால் அதை போக்குவதற்கு திட்டத்தை வகுத்துக் கொடுக்க வேண்டும். அதை செய்யாமல் வேடிக்கை பார்ப்பது துன்பம். பகைவர்கள் ஆணவத்துடன் நம்மை பார்த்தால் துன்பம் வரும் என்று கூறப்பட்டது. ஆகவே பகைவர்கள் அஞ்சும்படி நமது பலத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அலட்சியம் ஆணவம் அனைத்தையும் வேறு இருக்கக்கூடியது. நாம் வளர்த்து கொள்ளும் பலம்தான். இதை மறந்தால் துன்பம் தொடரும் என்பது கருத்து. ஊர் மக்கள் கட்டுப்பாடுடன் இல்லாவிட்டால் அங்கு வாழ்வது துன்பம் தரும். ஊர் மக்கள் தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், உண்மைக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் செல்வந்தர்களின் பணத்திற்கு அடிமையாக அவர்கள் சொல்கிறபடி ஆடுவர்களாக இருந்தால் நல்லவர்கள் அந்த ஊரில் வாழ முடியாது என்பது கருத்து. கட்டுப்பாடு என்பது தர்மத்திற்கு கட்டுப்பாட்டுவதாகும். தர்மம் இல்லாத இடத்தில் எந்த நேரத்திலும் விபரீதம் நிகழலாம் என்பது கருத்து. சூதாட்டத்தில் துன்பம் நஷ்டம் வரும். உத்தம தர்மபுத்திரன் சூதாட்டத்தினால்தான் ராஜ்யத்தை இழந்தான், காடு சென்றான், மேலும் பல துன்பங்கள் இறந்தான். ஆகவே சூதாட்டத்தை விட்டு விலக்க வேண்டும் என்பது கருத்து. நட்டார் இடுக்கண் காண்டல் நனியினா என்பது நண்பருக்கு துன்பம் நேரும் பொழுது வெறுமனை பார்ப்பது துன்பம். ஒட்டார் பெருமிதம் காண்டல் பெரிதினா என்பது பகைவர் ஆணவத்துடன் நோக்கினால் துன்பம் என்பது பொருளாகும். நட்டார் இடுக்கண் காண்டல் நனியின்னா ஒட்டார் பெருமிதம் காண்டல் பெரிதின்னா கட்டில்லா மூதூர் உரையின்னா ஆங்கின்னா நட்ட கவற்றினால் சூது. அடுத்ததாக பெரியாரோடு யாத்த தொடர் விடுதல் இன்னா பெரியாரோடு யாத்த தொடர் விடுதல் இன்னா அரியவை செய்தும் என உரைத்தல் இன்னா பரியார்க்கு தாம் உற்ற கூற்று இன்னா பெரியார்க்கு தீய செயல். பெரியாரோடு யாத்த தொடர் விடுதல் இன்னா அரியவை செய்தும் என உரைத்தல் இன்னா பரியார்க்கு
தாமுற்ற கூற்றின்னா பெரியார்க்கு தீய செயல். பெரியாரோடு யாத்த தொடர் விடுதல் இன்னா என்பது நண்பர்கள் சான்றோர்களாக இல்லாவிட்டால் துன்பம் தரும். அரியவை செய்தும் என உரைத்தல் என வின்னா. செய்வதற்கரிய காரியங்கள் மட்டுமே ஆராய்ந்து செய்ய வேண்டும். செய்ய முடியாத காரியங்களை செய்வேன் என்று சவால் விட்டு தோற்பது துன்பம் தரும். பரியார்க்கு தாமுற்ற கூற்றின்னா தங்கள் துன்பங்களை அன்புள்ளவர்களிடம் மட்டுமே சொல்ல வேண்டும். அன்பில்லாதவர்களிடம் சொல்லுதல் துன்பமாகிவிடும். பெரியாருக்கு தீய செயல். பெருமைக்குரிய சான்றோர்களிடம் நட்பு கொள்ளும் பொழுது அவர்களை மதிக்காமல் தீய காரியங்கள் செய்தால் துன்பமே வரும். நண்பர்கள் சான்றோர்களாக இல்லாவிட்டால் துன்பம் வரும் என்று கூறப்பட்டுள்ளது. ஒருவருக்கு வைத்திருக்கின்ற நட்பை பொறுத்துதான் தான் மற்றவர்களை எடை போடுவார்கள். எப்பொழுதும் ஆன்மீக சான்றோர்கள் நட்பு வைத்தால் பக்தி மார்க்கத்துக்கு நமக்கு ஆர்வம் ஏற்படும். அறச்செயல்கள் செய்யும் பெரியாரோடு நட்பு கொண்டால் நாமும் அறச்செயல்களில் ஈடுபடுவோம். குடிகார நட்பு வைத்தால் நாமும் குடிப்பழக்கத்தை ஆளுவோம். நண்பர்கள் நல்லவர்களாக சான்றோர்களாக இருந்தால் நன்மை, தீயவர்களாக இருந்தால் துன்பம்தான். நம்மால் செய்ய முடிந்த காரியங்கள் மட்டுமே ஆராய்ந்து செய்ய வேண்டும். காரியங்களுக்கு ஆகும் செலவு, வரும் லாபம், காரிய தடைகள் என்னென்ன என்பதை அதை போக்குவது எப்படி என்பதெல்லாம் சிந்தித்து ஆராய்ந்து செய்தால் வெற்றி கனியை பறிப்பது உறுதி. செய்ய முடியாத காரியங்களை செய்வேன் என்று கூறி சவால் விட்டு பெரிய நஷ்டங்களை ஏற்படுத்தும் என்பதாகும். நமது துன்பங்களை அன்புள்ளவர்கள் மட்டுமே சொல்ல வேண்டும். அன்பில்லாதவர்களும் கூறினால் ஏளனமும் அவமானமும் தான் மிஞ்சும் என்பது கருத்து. பெருமைக்குரிய சான்றோர்களை மதிக்காமல் காரியங்களை செய்தால் தீமை வரும். சான்றோர்களின் சக்தி நம்மை உடனே தாக்கும் என்பது கருத்து. பெரியாரோடு யாத்த தொடர்பு இடுதல் இன்னா என்பது கல்வியிலும் அறிவாற்றலும் சிறந்த சான்றோர்களை நட்பாக்கி கொள்ளாவிட்டால் துன்பம் வரும். அரியவை செய்தும் என உரைத்தல் இன்னா என்பது செய்ய முடியாத காரியங்களை நான் செய்து முடிப்பேன் என்று சவால் விடுதல் துன்பம் தரும். பெரியாரோடு யாத்த தொடர்பு விடுதல் இன்னா. அரியவை செய்தும் என உரைத்தல் இன்னா. பரியார்க்கு தாமுற்ற கூற்றின்னா இன்னா. பெரியார்க்கு தீய செயல். அடுத்ததாக 27. பெருமையுடையாரை பீடழித்தல் இன்னா. பெருமையுடையாரை பீடழித்தல் இன்னா. கிழமையுடையாரை கீழிடுதல் இன்னா. கீழ்ந்திடுதல் இன்னா. வளமையில்லார் வனப்பின்னா. இளமையில் மூப்பு புகழ். பெருமையுடையாரை பீடழித்தல் இன்னா. கிழமையுடையாரை கீழ்ந்திடுதல் இன்னா. வளமையிலாளர் வனப்பின்னா. இளமையுள் மூப்ப புகழ். பெருமையுடையாரை பீடழித்தல் இன்னா என்பது பெரியோர்களை வணங்கி நட்பு கொள்ள வேண்டும். அவர்களை பற்றி அவதூறாக பேசினால் துன்பம் வரும். கிழமையுடையாரை கீழ்ந்திடுதல் இன்னா. தன்னுடன் பிரியமுடன் பழகியவர்களை விட்டு பிரிந்தால் துன்பம் வரும். வளமை இல்லார் வனப்பின்னா. செல்வம் இருப்பவர் அழகில்லாமல் இருந்தாலும் அவரை அழகுள்ளவர்களாக புகழ்வார்கள். செல்வம் இல்லாதவர் அழகுள்ளவராக இருந்தாலும் அவருக்கு பாராட்டு கிடைக்காது. இளமையில் மூப்பு புகழ். இளமை பருவத்தில் முதுமைக்குரிய தன்மையை பெற்றிருந்தால் துன்பம் வரும் என்பது இந்த பாடலில் கூறப்பட்டுள்ளது. பெரியோர்களை வணங்கி நட்பு கொள்ள வேண்டும். அவர்களை பற்றி அவதூறாக பேசினால் துன்பம் வரும். துருபத மன்னனும் துரோணாச்சாரியும் இளம் பிராயத்தில் நண்பர்கள். வறுமையில் வாடிய துரோண மன்னராகிய துருபதனை காண வந்தார். ஆனால் அவர் அப்பெரியவர் மதிக்கவில்லை. அதனால் மனம் புண்பட்டு அவர் பாண்டவர்களுக்கு வில்வித்தை கற்றுத்தந்து துருபதனை சங்கலியால் பிணித்து அவன் அகந்தையை அகற்றினான். ஆகவே சான்றோர்களை அவமதிக்கக்கூடாது என்பது கருத்து. தன்னுடன் பிரியமுடன் பழகியவர்களை விட்டு நீங்கக்கூடாது. பிரிந்தால் துன்பம் தரும். அன்பின் சக்திக்கு வேறு எதுவும் இல்லை. நம்மிடம் அன்பு காட்டுபவர்களை நிராகரித்தால் தானாகவே துன்பம் வரும். அன்பு என்பது தெய்வ சக்தி. அந்த தெய்வத்தை சக்தியை நிராகரித்தால் துன்பமே வரும். இதை உணர வேண்டும். பணமில்லாதவன் அழகாக இருந்தாலும் உலகத்தார் மதிப்பதில்லை. பணம் உள்ளவன் அழகற்று இருந்தாலும் அவனை மக்கள் போற்றுவார்கள். செல்வத்தையே வைத்து அழகு நிறம் செய்கிறது. இந்த போக்கு தவறானதுதான். எல்லா சிறப்புக்கும் காரணமாக செல்வத்தை நாம் ஈட்ட வேண்டும் என்பது உட்கருத்தாகும். இளம் பருவத்தில் ஓடி ஆடி வேலை செய்ய வேண்டும். அயோத்திகள் போல் சோர்வு கொள்ளக்கூடாது. அப்படி சோர்வு கொண்டால் செல்வம் கிடைக்காது. செல்வம் இல்லாவிட்டால் எல்லா தரப்பிலிருந்தும் துன்பம் வரும் என்பது கருத்து. பெருமை உடையார் என்பது பெருமைக்குரியவர் சான்றோர்களை என்பது பொருள். பீடழித்தல் இன்னா என்பது அவதூறாக பேசுவது துன்பம். அதாவது பெருமையுடையாரை பீடழித்தல் இன்னா. கிழமையுடையாரை கீழ்ந்திடுதல் இன்னா. வளமையில்லாளர் வனப்பின்னா. இளமையில் மூப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தாக 28வது பாடல். கல்லாதான் ஊரும் களிமா பறிப்பின்னா. வல்லாதான் சொல்லும் உரையின் பயனின்னா. இல்லார்வாய் சொல்லின் நயமின்னா. ஆங்கின்னா கல்லாதான் கோட்டிக்குழல். கல்லாதான் ஊரும் களிமா பறிப்பின்னா. வல்லாதான் சொல்லும் உரையின் பயனின்னா. இல்லார் வாய்ச்சொல்லின் நயமின்னா. ஆங்கின்னா கல்லாதான் கோட்டிக்குழல். கல்லாதான் ஊரும் களிமா பறிப்பின்னா. குதிரை சவாரி செய்பவன் குதிரை அடக்கியாலும் உரையினை கற்றிருக்க வேண்டும். அத்திரம் இல்லாவிட்டால் துன்பம் வரும். வல்லாதவன் சொல்லும் உரையின் பயனின்னா. கல்லாதவன் சொற்கள் துன்பம் தரும். இல்லார்வாய் சொல்லின் நயமின்னா. செல்வச் செழிப்புடன் அர்த்தம் இல்லாமலும் பேசினாலும் அதனை கேட்க பலர் வருவார்கள். ஏழையின் பேச்சு அர்த்தமுள்ளதாக இருந்தாலும் ஈடுபடாது. கல்வியறிவு இல்லாதவன் சபையில் பேசினால் ஈடுபடாது. கல்லாதான் கோட்டிக்குழல். கல்வியறிவு இல்லாதவன் சபையில் பேசினால் ஈடுபடாது என்பது இந்த பாடல் பொருள். குதிரை சவாரி செய்பவன் அதனை அடக்கியாலும் திறமை பெற்றிருக்க வேண்டும். இல்லாவிடல் ஏதேனும் பள்ளத்தாக்கில் அதன் அவனை சாய்த்துவிடும் அல்லது விபத்துகள் சிக்க வைத்துவிடும். நினைத்த இடத்திற்கு செல்ல முடியாது. கட்டுக்கடங்காத குதிரை தான் விரும்பும் வகையில் ஓடி துன்பம் தரும் என்பதாகும். செல்வ செழிப்புள்ளவன்
அர்த்தம் இல்லாமல் உளறினாலும் அதை அர்த்தம் உள்ளது போல் நினைப்பார்கள். செல்வம் இல்லாத ஏழை கருத்துள்ள கருத்துக்களை கூறினாலும் ஏற்க மாட்டார்கள். ஆகவே செல்வத்தை ஈட்டுவது எதிர்களின் ஆணவத்தை வேறொருக்கும் கூர்வாள் என்பதை புரிந்து நடக்க வேண்டும். கல்வி அறிவு இல்லாதவன் சபையில் பேசினால் எடுபடாது. சுவாமி விவேகானந்தர் அமெரிக்க சர்வ சபையில் உரையாற்றினார். மற்ற கல்வியாளர்கள் லேடிஸ் அண்ட் ஜெனரல் மேன் என்று பேச ஆரம்பித்தார். ஆனால் சுவாமி விவேகானந்தர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் என்று தொடங்கினார். அப்பொழுதே பலத்த கைத்தறல் ஏற்படுதளவா. அந்த ஒரே ஒரு இந்து மத லட்சியத்தை சுவாமிஜி கூறிவிட்டார். எல்லோரும் அழியாத அன்பு ஆத்ம ஜோதியை பிரகாசிக்கிறது. ஆகவே அனைவரும் சகோதரர்களாக இருக்க வேண்டும் என்பது இதன் கருத்து. உண்மையான கல்வி அறிவில்லாதவர்கள் பேசினால் இவ்விடத்தும் ஈடுபடாது என்பதும் பொருளாகும். கல்லாதவன் ஊரும் கல்வி கற்காதவன் ஊரும். களிமா பறிப்பு இன்னா என்பது குதிரை ஆளும் திறன் இல்லாதவன் சவாரி செய்வது அப்படிங்கிற அர்த்தம். கல்லாதான் ஊரும் களிமா பறிப்பின்னா வல்லாதான் சொல்லும் உரையின் பயனின்னா இல்லார் வாய்ச் சொல்லின் நயமின்னா ஆங்கின்னா கல்லாதான் கோட்டிக் குழல். அடுத்ததாக 29வது பாடல். குறியறியான் மானாகம் ஆட்டுவித்தலின்னா தரியறியான் கீழ் நீர் பாய்ந்தோடலின்னா அறிவறியா மக்கள் பெறலின்னா இன்னா செறிவிலான் கேட்ட மறை. குறியறியான் மானாகம் ஆட்டுவித்தலின்னா தரியறியான் கீழ் நீர் பாய்ந்தாடலின்னா அறியா மக்கள் பெறல் இன்னா செறிவிலான் கேட்ட முறை. குறியறியான் மானாகம் ஆட்டுவித்தல் இன்னா என்பது மந்திரம் தெரியாதவன் பாம்பை ஆட வைக்க முயல்வது துன்பம் தரும். தவறியான் கீழ் நீர் பாய்ந்தாடல் இன்னா நீரில் நீச்சலடிக்க முயலுபவன் கட்டையின் தன்மை அறியாமல் நீச்சல் அடித்தால் துன்பம் தரும். அறிவறியா மக்கள் பெறல் இன்னா தந்தையின் துன்பத்தை மகன் அறியவில்லை என்றால் அந்த மகனே துன்பமாவான். ரகசியத்தை காப்பாற்றுதல் சொன்னால் அது துன்பம். செறிவிலான் கேட்ட மறை. அதாவது மந்திரம் தெரியாதவன் பாம்பை ஆட வைக்க முயல்வது துன்பம் தரும் என்பது பாம்பு மந்திரத்துக்கு கட்டுப்படும். மந்திரம் தவறாக இருந்தால் உடனே கடிக்கும். ஆகவே மந்திரம் தெரியாதவர்களை பாம்பை ஆட்ட வைக்க முயல்வது ஆபத்தானது. நீரில் நீச்சல் அடிக்க முயல்பவன் கட்டையின் தன்மையை அறியாமல் செய்தால் துன்பம் அடைவான் என்பது கூறப்படுகிறது. கட்டை உடையும் தருவாயில் இருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் குறை இருக்கலாம். அதனை அறிந்து பாதுகாப்பாக நீச்சல் அடிக்க வேண்டும். இல்லாவிடில் நீரில் மூழ்கி உயிர் துறக்க நேரிடும். தந்தையின் துன்பத்தை மகன் அறியவில்லை என்றால் மகன் துன்பம் அடைவான் என்று கூறப்படுகிறது. தந்தைக்கு உள்ள உண்மையான துன்பம் என்ன என்பதை மகன் காண வேண்டும். அதன் அறியும் அறிவு இல்லாவிடில் பல நஷ்டங்களும் துன்பங்களும் வரும் என்பதாகும். தந்தைக்கு உள்ள நோய் தவறாக கணக்கிடப்பட்டால் என்ன ஆகும்? பொருள் நஷ்டம் ஏற்படும், நோய் குணமாகாது. இதை போல பல சான்றுகள் சொல்லலாம். ஆகவே தந்தைக்குரிய உண்மையான துன்பங்களை மகன் சரியாக அறிய வேண்டும் என்பது கருத்து. ரகசியங்களை காப்பாற்றும் அறிவு ஆற்றல் இல்லாதவனும் கூறினால் துன்பங்களும் சங்கடமும் வரும். ரகசியமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் ரகசியமாக இருக்க வேண்டும். தேசத்தின் பாதுகாப்பு ரகசியங்கள் வெளியே வரக்கூடாது. அப்படி வந்தால் நாட்டுக்கு பெரும் ஆபத்தாக விடும். அதுபோல மனிதர்களும் ரகசியங்கள் காப்பாற்ற வேண்டாம், வீட்டுக்கு ஆபத்து வரும். ஆகவே ரகசியங்களை காக்கும் ஆற்றல் இல்லாதவர்களும் அதை சொல்லக்கூடாது என்பது கருத்து. குறியறியான் மந்திரம் தெரியாதவன் மானாகம் பாம்பை ஆட்டுவித்தல் மானாகம் என்பது பாம்பை ஆட்டுவித்தல் ஆடச் செய்வது. தரியறியான் நீச்சல் அடிக்கும் முன் எச்சரிக்கை இல்லாமை. குறியறியான் மானாகம் ஆட்டுவித்தல் இன்னா தரியறியான் கீழ் நீரி பாய்ந்தாடல் இன்னா அறிவறியா மக்கள் பெறல் இன்னா செறிவிலான் கேட்ட மறை இன்னா. அடுத்ததாக நெடுமரம் நீள்கோட்டு உயிர் பாய்தல் இன்னா. நெடுமரம் நீள்கோட்டு உயிர் பாய்தல் இன்னா கடுஞ்சின வேளத்து எதிர் சேரல் இன்னா ஒடுங்கி எறவுரையும் இல்லின்னா இன்னா கடும்புலி வாழும் அதர். நெடுமரம் நீள்கோட்டு உயிர் பாய்தல் இன்னா என்பது உயரமான மரத்தில் மீது ஏறி சென்று அதன் கிளையை பிடித்து குதிக்க முயன்றால் துன்பம் வரும். கடுஞ்சின வேளத்து எதிர் சேரல் இன்னா மதம் பிடித்த யானையிடம் அலட்சியம் காட்டினால் துன்பம் வரும். ஒடுங்கி எறவுரையும் இல்லின்னா கடும்புலி வாழும் புதர். பாம்புகள் சுற்றிலும் இருக்கக்கூடிய வீட்டில் வசிப்பது துன்பம் தரும். புலிகள் வாழும் காட்டில் அசட்டு தைரியத்தில் செல்வது துன்பம் தரும். இப்பாடல் பொருள் உள்ளது. உயரமான மரத்தில் ஏறி சென்று நின்று அந்த கிளையை பிடித்து கீழே குதிக்க முயன்றால் துன்பம் தரும் என்று கூறப்பட்டது. ஏனெனில் இக்கிளை முறிந்து போகலாம், அதனால் தரையில் விழுந்து காயம் ஏற்படலாம் அல்லது உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம் என்பது. மதம் பிடித்த யானையிடம் அலட்சியம் காட்டக்கூடாது. யானைப்பாகன் அங்குசம் கொண்டு பிற வழியிலும் அதனை கட்டுப்படுத்த வேண்டும். அலட்சியம் காட்டினால் மதம் கொண்ட யானையால் மனிதருக்கு ஆபத்து நேரிடும். கடைகள் வீடுகள் சேதமடையும் என்பது. பாம்புகள் சுற்றி தரும் வீட்டில் வசிப்பது துன்பம் தரும். பகலே பாம்பு வந்தால் காண முடியும், இரவில் காண இயலாது. ஸோ அதனால் ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. பாம்புகள் சுற்றி தரும் வீட்டில் குடியிருப்பது துன்பமே தரும். புலிகள் வாழும் காட்டில் அசட்டு தைரியத்தும் செல்வதில்லை. எனவே புலிகள் திடீரென்று தாக்கினால் உயிரை விட நேரிடும். அது ஒரு மனிதனுக்கு தைரியம் தேவைதான், ஆனால் அசட்டு தைரியம் துணிச்சல் தேவைப்படுது. தைரியம் என்பது வீரம், அசட்டு தைரியம் என்பது கொலைத்தனம். இவ்விரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை அறிந்து புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பது கருத்து. நெடுநர நீள்கோட்டு உயிர் பாய்தல் இன்னா உயரமான மரத்தின் மீது ஏறி கிளையை பிடித்து கொண்டு கீழே குதிப்பது துன்பம். கடுஞ்சின வேளத்து என்பது கோபம் கொண்ட யானையிடம் என்பது பொருளாகும். நெடுமரம் நீள்கோட்டு உயிர் பாய்தல் இன்னா கடுஞ்சின வேளத்து எதிர் சேர்றா ஒடுங்கி உரையும் எல் இன்னா கடும் புலி வாழும் அதர். அடுத்தாக 31
பண்ணமையா யாழின் கீழ்ப்பாடல் பெரிதின்னா பண்ணமையா யாழின் கீழ்ப்பாடல் பெரிதின்னா எண்ணறியா மாந்தர் ஒழுகு நாள் கூற்றின்னா மண்ணில் முழவின் ஒளியின்னா ஆங்கின்னா தன்மையிலார் பகை. பண்ணமையா யாழின் கீழ்ப்பாடல் பெரிதின்னா என்பது பழுதான யாழினை பயன்படுத்தி பாடுவது துன்பம் தரும். எண்ணறியா மாந்தர் ஒழுகு நாள் கூற்றினா ஜோதிடம் தெரியாதவன் அதை கூறினால் கெட்ட பலனே வந்து சேரும். எண்ணில் முழவின் ஒளியின்னா ஆங்கின்னா தன்மையிலான் பகை. மத்தளத்தில் கடஞ்சாந்து இல்லை என்றால் துன்பம் வரும். நல்ல தன்மை இல்லாதவனை நட்பு கொண்டாலும் பகைத்தாலும் துன்பமே வரும் என்ற பொருளில் பாடல் உள்ளது. பழுதான யாழினை பயன்படுத்தி பாடுவது துன்பம் தரும் என்று கூறப்பட்டுள்ளது. பாட்டும் இசையும் தெய்வத்தன்மை வாய்ந்தது. இது இசைக்கருவிகள் பழுதடையாமல் இருந்தால்தான் தெய்வீகத்தன்மை வெளிப்படும். இல்லாவிடில் பாட்டும் இசையும் கெடும். அதனால் துன்பமே மிஞ்சும் என்பது பொருளாகும். மத்தளத்தில் கருஞ்சாந்து இல்லை என்றால் துன்பம் தரும் என்பது சொல்லப்பட்டது. மத்தளக்கு கம்பீரமான இசையை தரக்கூடியவை. அதன் தோள்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அதற்குரிய கருஞ்சாந்து இடுவார்கள். அப்படி இடவில்லை என்றால் இசை ரசிக்கும்படி இருக்காது என்பது கருத்து. நல்ல தன்மை இல்லாதவனை நட்பு கொண்டாலும் பகைத்தாலும் துன்பம் வரும் என்பது சொல்லப்பட்டது. நண்பன் கூறும் நல்ல கருத்துக்களை நல்ல தன்மை இல்லாதவன் கேட்க மாட்டான். அதனால் துன்பம் வரும். அத்தகையவனை பகைத்தாலும் தீமையே வரும். ஏனெனில் நல்ல தன்மை இல்லாதவன் எதற்கும் துணிந்த கைவனாக இருப்பான். அதனால் துன்பம் வரும் என்பது கருத்து. ஆகவே அத்தகைய தீயவனை விட்டு விலகியத்தில் நன்மை தரும் என்பது உட்கருத்தாகும். அதாவது அத்தகைய கைவனுடன் நட்பு கொள்ளக்கூடாது, பகையும் கொள்ளக்கூடாது, விலகி இருக்க வேண்டும். கைவர்கள் என்பவர்கள் புறத்தில் மனிதர்களைப் போல இருந்தாலும் அவர்கள் மிருகங்களிடம் அன்பு தெரியாது, பண்பு தெரியாது, ஒழுக்கம் தெரியாது. அத்தகைய மனிதர்களை காண்பதை கூட தவிர்ப்பதை வேண்டும். பண்ணமையா யாழின் கீழ்ப்பாடல் பெரிதின்னா என்பது பழுதான யாழினை பயன்படுத்தி பாடுவது துன்பம் தரும். எண்ணறியா மாந்தர் ஒழுகு நாள் கூற்றின என்பது ஜோதிடம் தெரியாதவன் சொல்வதை கேட்பது துன்பம் தரும். பண்ணினமையா யாழின் கீழ்ப்பாடல் பெரிதின்னா எண்ணறியா மாந்தர் ஒழுகு நாள் கூற்றினா மண்ணில் முழவின் ஒளியின்னா ஆங்கின்னா தன்மையிலாளர் பகைவர். அடுத்ததாக தன்னைத்தான் போற்றாது ஒழுகுதல் நன்கின்னா முன்னை உடையார் புறமொழி கூற்றினா நன்மையிலார் தொடர்பின்னா ஆங்கின்னா தொன்மையுடையார் கெடல். தன்னைத்தான் போற்றாது ஒழுகுதல் நன்கின்னா முன்னை உடையார் புறமொழி கூற்றினா நன்மையிலாளர் தொடர்பின்னா ஆங்கின்னா தொன்மையுடையார் கெடல். தன்னைத்தான் போற்றா ஒழுகல் நன்கின என்பது ஒருவன் தன்னை கட்டுப்படுத்தி பாதுகாப்புடன் வாழ வேண்டும். மற்றவர்களை நம்பினால் துன்பம் வரும். முன்னை உடையார் புறமொழி கூற்றினா தன்னை பழகுவரிடத்தில் குறை இருந்தால் நேரடியாக சொல்லி திருத்த முயல வேண்டும். அப்படி செய்யாமல் வெளியில் சொல்லி தெரிந்தால் துன்பம் தரும். நன்மையிலாளர் தொடர்பின்னா தீய இயல்பு உடையவர் கொண்டவர்கள் நட்பு வைத்தால் துன்பம் தரும். ஆங்கின்னா தொன்மையுடையார் தொடர்பு. பரம்பரையாக பழகி வந்தவரை விலக்கினால் துன்பம் வரும். இப்பாடலில் பொருள் அமைந்துள்ளது. ஒருவன் தன்னை கட்டுப்படுத்தி பாதுகாப்புடன் வாழ வேண்டும் என்பதாகும். மற்றவர்களை நம்பினால் துன்பம் வரும் என்று கூறப்பட்டது. மற்றவர்களே நம்மை பாதுகாப்பார்கள் என்று நினைக்காமல் முன்னெச்சரிக்கையுடன் நம்மை பாதுகாப்பை தேடிக்கொள்ள வேண்டும். இந்த அறிவு இல்லாவிட்டால் பகைவர் துன்பம் வரும். பகைவர்களை எதிர்கொள்ளும் பொழுது தகுந்த பலமும் பாதுகாப்பும் அவசியம் தேவை. இல்லாவிட்டால் இரத்த காயம் போன்ற துன்பங்கள் உள்ளாகும். தன்னிடம் பழகுவரிலும் குறையிருந்தால் நேரடியாக சொல்லி திருத்த வேண்டும். அதை விட்டு வெளியே சொல்லி தெரியக்கூடாது. அப்படி சொல்லி திருந்தால் சம்பந்தப்பட்டவர்களும் பகைமை வரும். அதனால் துன்பம் வரும். நேரடியாக பேசினால் நம்மிடம் பாதிப்பு உண்டாகும். திருந்துவதற்கும் வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே குறை கண்டவரிடத்தில் நேருக்கு நேர் பேசுவது நல்லது. தீய இயல்பு கொண்டவர்களிடமிருந்து நட்பு வைத்தால் துன்பம் வரும் என்று திரும்ப இன்னும் 40 கூறுகிறது. நட்பில் கவனம் தேவை என்பதையும் திரும்ப வலியுறுத்துகிறது. பரம்பரையாக பழகி வந்தவரை விலக்கினால் துன்பம் வரும் என்று கூறப்பட்டது. பரம்பரை என்பது தனிச்சிறப்புடையது. அந்த வரிசையில் வந்தவர்கள் அரவணைத்து செல்ல வேண்டும். இல்லாவிட்டால் ஏதேனும் ஒரு வகையில் துன்பம் வரும் என்பது கருத்து. தன்னைத்தான் போற்றாது என்பது தன்னை பாதுகாத்து கொள்ளாமல், முன்னை உரையார் என்பது நேராக கூறாமல், புறமொழி கூற்றினா என்பது புறத்தில் பேசுதல் என்பது பொருள். தன்னைத்தான் போற்றாது ஒழுகுதல் நன்கின்னா முன்னை உடையார் புறமொழி கூற்றினா நன்மையிலாளர் தொடர்பு ஆங்கின்னா தொன்மையுடையார் கெடல். அடுத்ததாக கல்லுண்பான் கூறும் கரும பொருளின்னா முள்ளுடை காட்டில் நடத்தலின்னா வெள்ளம் படுமா கொலையின்னா ஆங்கின்னா கள்ள மனத்தார் தொடர்பு. கல்லுண்பான் கூறும் கரும பொருளின்னா முள்ளுடை காட்டில் நடத்தல் நனியின்னா வெள்ளப்படுமா கொலையின்னா ஆங்கின்னா கள்ள மனத்தார் தொடர்பு. கல்லுண்பான் கூறும் கரும பொருளின்னா என்பது மது அருந்துபவன் சொற்கள் அர்த்தமுள்ளவையாக இருப்பதில்லை. முள்ளுரை காட்டில் நடத்தல் என்பது முள் நிறைந்த காட்டில் வெறுங்காலுடன் பயணம் செய்வது துன்பம் தரும். வெள்ளம் படுமா கொலையின்னா ஆங்கின்னா கள்ள மனத்தார் தொடர்பு. காட்டு வெள்ளத்தில் அடித்து வரும் எந்த விளக்கையும் கொள்ள முயல்வது துன்பம் தரும். வஞ்சனை எண்ணம் கொண்டவர்களிடம் நட்பு கொண்டால் துன்பம் வரும் என்ற பொருளில் இப்பாடல் அமைந்துள்ளது. மது அருந்துபவன் சொற்கள் அர்த்தமுள்ளவையாக இருப்பதில்லை. ஏனெனில் அவன் மூளையை
எப்படி அது மது செய்கிறது. மூளை பாதிப்புக்குண்டால் அர்த்தமான சொற்களை கூற இயலாது என்பதை சிந்திக்க வேண்டும். அதனால் குடிகாரர்கள் நல்ல கருத்தை எப்போது கூறினாலும் அதை மக்கள் ஏற்பதில்லை. ஆகவே மது அருந்துவதை விட வேண்டும். முள் நிறைந்த காட்டில் வெறுங்காலுடன் பயணம் செய்வது துன்பம் தரும் என்று கூறப்பட்டுள்ளது. செருப்பு மற்றும் பாதுகாப்பு சாதனங்களை பயன்படுத்தி பயணம் செய்ய வேண்டும். இல்லாவிடில் கற்களும் காலை பதம் பார்க்கும், ரத்தம் கசியும், இன்னும் பல விதமான துன்பங்கள் வந்து சேரும். காட்டு வெள்ளத்தில் அடித்து வரும் எந்த விலங்கையும் கொல்ல முயல்வது துன்பம் தரும் என்று கூறப்பட்டுள்ளது. ஏனால் துஷ்ட மிருகங்கள் நம்மை தாக்கக்கூடும். காட்டு வெள்ளத்தில் எத்தகைய கொடி விலங்குகள் வருகின்றன என்பது நமக்கு தெரியாது. ஆகவே அந்த சமயத்தில் விலகி இருப்பதே பாதுகாப்பானதாகும். வஞ்சனை எண்ணம் கொண்டவர்கள் நட்பு கொண்டால் துன்பம் வரும் என்று சொல்லப்பட்டது. வஞ்சகன் சகுனியிடம் வைத்த நட்பு வைத்தால் கௌரவ கூட்டமே அழிந்தது. வஞ்சகன் சகுனியிடம் நட்பு வைத்ததால் கௌரவ கூட்டமே அழிந்தது. கௌரவ கூட்டத்தை அழிப்பதே அவன் நோக்கம். அத்தகைய வஞ்சக எண்ணத்தை உள்ளே வைத்துக்கொண்டு அவன் உறவாடினான். அத்தகைய வஞ்சகர்களை அடையாளம் கண்டு நீக்க வேண்டும் என்பது பொருளாகும். கல்லுண்பான் கூறும் கர்ம பொருளினது குடிப்பவரிடம் ஒரு காரியத்தை பேசுதல் இன்னா. முள்ளுக்கடை கடல் என்பது முள் நிறைந்த காணத்தில் நடத்தல் என்பது வெறுங்காலுடன் நடத்தல் என்பது பொருளாகும். கல்லுண்பான் கூறும் கர்ம பொருளின்னா முள்ளுக்கடை காட்டில் நடத்தல் நனியின்னா வெல்லப்படுமா கொலையின்னா ஆங்கின்னா கள்ள மனத்தார் தொடர்பு. அடுத்ததாக 34வது பாடல். ஒழுக்கம் இலவாளுக்கு உறவுரைத்தல் இன்னா. ஒழுக்கம் இலாவர்க்கு உறவுரைத்தல் இன்னா. விழுத்தகு நூலும் விளையாதார்க்கின்னா. இழித்த தொழிலளவர் நட்பின்னா இன்னா களிப்புமாய் மண்டிலம் கொட்பு. ஒழுக்கம் இலாளர்க்கு உறவுரைத்தல் இன்னா. வெளுத்தகு நூலும் விளையாதார்க்கின்னா. இழித்த தொழிலவர் நட்பின்னா இன்னா களிப்புவாய் மண்டிலம் கொட்பு. ஒழுக்கம் இலாளருக்கு உரைத்தல் இன்னா என்பது தனக்கு ஏற்படும் துன்பங்களை கெட்டவர்களிடம் கூறினால் துன்பமே வரும். விழுத்தகு நூலும் விளையாதார்க்கின்னா என்பது நல்ல நூல்களை விரும்பி படிக்காதவர்களுடன் நட்பு வைத்தால் துன்பம் தரும். இழித்த தொழிலாளர் நட்பின்னா என்பது அறிவுடையவர்களால் பழிக்கப்பட்ட நட்பை நீக்க வேண்டும். களிப்புவாய் மண்டிலம் தொடர்பு என்பது நல்லவர்கள் வெளியேறும் நாட்டில் நாம் குடியேறினால் துன்பம் தரும். இப்பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தனக்கு ஏற்படும் துன்பங்களை கெட்டவர்களும் கூறினால் துன்பமே வரும் என்று சொல்லப்பட்டது. கெட்டவர்கள் நல்ல சிந்தனையற்றவர்கள். மற்றவர்கள் துன்பத்தில் அவர்கள் மகிழ்வார்கள். அவர்கள் துன்பத்தை சொன்னால் மேலும் அது அதிகமாகும். நல்ல நூல்களை விரும்பி படிக்காதவர்களும் நட்பு வைத்தால் துன்பம் தரும் என்று கூறப்பட்டது. நல்ல நட்பு வைக்க வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப இன்னா நட்பு கூறுகிறது. நாமும் பலமுறை கூறப்பட்டுள்ளது விளக்கம். நல்ல நூல்களை படிக்காதவர்கள் நட்பு வைக்கக்கூடாது என்பது இன்னா நற்பது. ஒருவர் படிக்கும் நல்ல நூல்களை வைத்தே அவர் நல்ல குணங்களை எடை போட்டு விடலாம். நல்ல நூல்களை படிக்க விரும்பாதவர்கள் நன்மை செய்ய மாட்டார்கள். இரக்க குணம் அவர்களிடம் இருக்காது. பிற துன்பத்தை போக்க முயல மாட்டார்கள். பொதுவாக அறநெறியில் நிற்க மாட்டார்கள். ஆகவே அத்துன்பமே தரும் என்பது பொருளாகும். பழிக்கப்பட்ட நட்பை நீக்க வேண்டும் என்பது நல்லவர்கள் வெளியேறும் நாட்டில் நாம் குடியேறக்கூடாது என்பது மின்னா நற்பது கூறுகிறது. நல்லவர்களின் நட்பு விட்டால் நம் வாழ்க்கை தீய வழியில் சென்றுவிடும். ஆகவே நல்ல நட்பு வேண்டும் என்பது பாடலின் பொருள். ஒழுக்கம் இல்லாதவருக்கு உறவுரைத்தல் இன்னா என்பது தனக்கு ஏற்படும் துன்பங்களை நல்லெண்ணம் இல்லாதவர்களும் கூறினால் அது துன்பம். விழுத்தகு நானு என்பது சிறந்த நூல்களாகும். அடுத்ததாக ஒழுக்கம் இலாளருக்கு உறவுரைத்தல் இன்னா. விழுத்தகு நூலும் விளையாதார்க்கின்னா. இழித்த தொழிலவர் நட்பின்னா இன்னா களிப்புவாய் மண்டிலம் கொட்பு. அடுத்ததாக 35. எழிலியுரை நீங்கின் ஈண்டையார்க்கின்னா. எழிலியுரை நீங்கின் ஈண்டையார்க்கின்னா. குழலின் இயமரத்து ஓசை நானின்னா. குளவிகள் உற்ற பிணி இன்னா இன்னா அழகுடையான் பேதை எனல். எழிலியுரை நீங்கின் ஈண்டையார்க்கு இன்னா. குழலின் இயமரத்து ஓசை நன்கின்னா. குளவிகள் உற்ற பிணி இன்னா இன்னா அழகுடையான் பேதை எனல். எழிலியுரை நீங்கின் ஈண்டையார்க்கின்னா என்பது மலைப்புலியாவிடில் பூமியில் வாழும் உயிர்கள் துன்பமடையும். குழலின் இயமரத்து ஓசை இன்னா என்பது புல்லாங்குழல்கள் போன்ற மரங்களின் ஓசை துன்பம் தரும். குளவிகள் உற்ற பிணியின்னா. நோய்களை வயதானவர்கள் தாங்கிக் கொள்வார்கள். குழந்தைகள் தாங்க முடியாமல் துன்பம் அடைவார்கள். அழகுடையான் பேதை என்பது அழகுடையவன் அறிவுள்ளவனாக இருப்பான் என்று கருதுவது துன்பம் தரும். இப்பாடல் அமைந்துள்ளது. மலைப்புலியாவிடில் எந்த உணவும் கிடைக்காது. எந்த வியாபாரம் நடக்காது. எந்த தொழிலும் சிறக்காது. எந்த மக்கள் சோகம் அடைவார்கள். நோய்வாய்ப்படுவார்கள். பகைமை உலரும். ஒழுக்கம் கெடும். ஆகவே பூமியை மழை பொழிய வேண்டும். பொழியாவிட்டால் எல்லா உயிர்களும் துன்பம் அடையும் என்பது பொருள். சில மரங்கள் புல்லாங்குழல் போல இசை ஒலிப்பும். ஆனால் அந்த சப்தம் துன்பம் தரும் என்று கூறப்பட்டது. புல்லாங்குழல் இசை என்பது தெய்வீகத்தன்மை நிறைந்தது. ஆனால் மரத்தில் அதுபோல் ஓசை போலியானது. ஆகவே துன்பம் தரும் என்பது கருத்தாகும். குழந்தைகளுக்கு நோய் வந்தால் உடனே அதை நீக்க முயல வேண்டும். ஏனெனில் குழந்தைகள் சிறு நோயை கூட தாங்க மாட்டார்கள். சரியாக கவனிக்கவில்லை ஆபத்து நேரும். பிறவிகள் நோயை தாங்கும் தன்மை கொண்டவர்கள். குழந்தைகள் தாங்கும் தன்மை இல்லாதவர்கள் என்பதை அறிந்து நம்முடைய அணுகுமுறை விரைவாக இருக்க வேண்டும். அழகும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லை. அழகற்றவர்களை
இந்த உலகே பயன்பெறும் விதத்தில் சாதனைகள் செய்வதை காண்கிறோம். வெளியழகு நிறைந்தவர்கள் தங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு முடியாமல் திண்டாடுவதையும் காண்கிறோம். ஆகவே அழகுடையவர்கள் அறிவுள்ளவர்களாகவும் இருப்பார்கள் என்பது கூற முடியாது என்பது கருத்தாகும். எழிலி உறைந்த நீங்கின்றும் மழை பொழியா விட்டால் குழலின் இனிய மரத்து என்பது புல்லாங்குழல் போல் இசை எழுப்பும் மரங்கள் என்பது பொருள். எழிலியுறை நீங்கின் ஈண்டுடையார்க்கின்ன குழலின் இயமரத்து ஓசை நன்கின்ன குளவிகள் உற்ற பிணியின்னா இன்னா அழகுடையான் பேதை எனல். பொருளிலான் வேளாண்மை காமுறுதல் இன்னா நெடுமாட நீள் நகர் கைத்தின்மை இன்னா அடுமனை பார்த்திருந்து ஊனின்னா இன்னா கெடும் இடம் கைவிடுவார் தொடர்பு. பொருளிலான் வேளாண்மை காமுறுதல் இன்னா என்பது செல்வனைப் போல் தானும் கொடையளிக்கலாம் என்று செல்வம் இல்லாதவன் விரும்பினால் துன்பம் தரும். நெடுமாட நீள் நகர் கைத்தின்மை இன்னா கிராமங்களில் வாழ்வது போல் நகரங்களிலும் செல்வம் இல்லாமல் வாழ முயன்றால் துன்பம் தரும். அடுமனை பார்த்திருந்து இன்னா கெடும் இடம் கைவிடுவார் நட்பு. அடுத்த ஒரு வீடு சென்று தன் பசி ஆற்றிக்கொள்ளலாம் என்று நினைப்பது துன்பம் தரும். வறுமையில் விலகும் நட்பு தீமை தரும். இப்பாடலில் அமைந்துள்ளது. செல்வனைப் போல் தானும் கொடையளிக்க நினைத்தால் துன்பம் வரும் என்று சொல்லப்பட்டது. ஏனெனில் வறுமையில் இருப்பவன் இருப்பதை விடவும் கொடையாக கொடுத்தால் நிறுத்தலில் நிற்பான், வாழ்க்கையை நடத்த முடியாமல் அவல நிலைக்கு தள்ளப்படுவான் என்பது இதன் பொருளாகும். ஆகவே வறியவன் கொடையாளியாக ஆக நினைப்பது துன்பம் தரும் என்பதாகும். கிராமங்களில் செல்வம் இல்லாவிட்டாலும் நாட்களை தள்ளிவிடலாம், செல்வம் மிகவும் சொற்பமாகவும் இருக்கும். அதேபோல் நகரங்களில் வாழலாம் என்று நினைத்து கொண்டு சென்றால் துன்பம் வரும். எடுத்தற்கெல்லாம் பணம் செலவிட வேண்டும் என்பது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே துன்பத்தை தவிர்க்க செல்வம் இல்லாதவர்கள் நகரத்துக்கு செல்லக்கூடாது. ஏதேனும் தொழில் செய்வோ வியாபாரம் செய்வோ முன்னேற்பாடு செய்து கொண்டு போகலாம் என்பது கருத்து. அடுத்த ஒரு வீட்டுக்கு சென்று பசியாற்றிக் கொள்ளலாம் என்பது நினைப்பது துன்பம் தரும். அதனால் அவமானமும் ஏச்சும் தான் கிடைக்கும். உழைத்து உண்ண வேண்டும். எளிய உணவாக இருந்தாலும் தன் வீட்டிலேயே இருந்து கொண்டு தான் உண்ண வேண்டும். அதுவே சரியான வழியாகும். வறுமை வந்த போது விலகுகின்ற நட்பு போலியானது. அதை நீக்குவதே நல்லது. நீங்காவிடில் துன்பம் தரும். பொருளிலான் என்பது செல்வம் இல்லாதவன். வேளாண்மை காமுறுதல் என்பது இன்னா என்பது கொடையளிக்க விரும்புவது துன்பம் தரும் என்பது கருத்தாகும். பொருளிலான் வேளாண்மை காமுறுதல் இன்னா நெடுமாட நீள் நகர் கைத்தின்மை இன்னா அடுமனை பார்த்திருந்து இன்னா கெடுமிடம் விடுவார் தொடர் நட்பு. அடுத்ததாக 37வது பாடல். நரிய மலர் பெரிதும் நாராண்மை இன்னா நாராமை இன்னா துறை அறியான் நீர் எழுந்து போகுதல் இன்னா அறியான் வினாப்படுதல் இன்னாவாம் நின்னா சிறியார் மேல் செற்றங்குழல். நரிய மலர் பெரிதும் நாராமை இன்னா துறை அறியான் நீரெழுந்து போகுதல் இன்னா அறியான் வினாப்படுதல் இன்னாவாம் இன்னா சிறியார் மேல் செற்றங்குழல். நரிய மலர் பெரிதும் நாராமை இன்னா என்பது அழகுள்ள பூக்கள் மனமில்லாமல் இருந்தால் துன்பம் தரும். துறை அறியான் நீர் எழுந்து போகுதல் இன்னா நீர்த்துறையின் ஆழமறியாமல் நீராட முயல்வது துன்பம் தரும். அறியான் வினாப்படுதல் இன்னாவாம் இன்னா சிறியார் மேல் செற்றங்குழல். ஒரு நல்ல நூலின் பொருள் அறியாதவரிடம் சென்று பொருள் கேட்பது துன்பம் தரும். சிறுவர்கள் செய்யும் செயலை கண்டு கோபப்படுதல் துன்பம் தரும். இப்பொருளில் இன்னா நற்பதின் பாடல் அமைந்துள்ளது. அழகுள்ள பூக்கள் மனமில்லாமல் இருந்தால் அது துன்பம் தரும் என்று கூறப்பட்டது. அழகு என்பது மனத்துடன் இருக்கும்போது தான் உண்மையான அழகு வெளிப்படும். வெளி அழகால் எப்பயனும் இல்லை. அதேபோல் நன்கு கற்றவர்கள் அதை பிறருக்கு புரியும்படி சொல்லுதல் ஆற்றலும் பெற்றிருக்க வேண்டும். இல்லாவிடில் மனமில்லாத மலருக்குத்தான் அவர்களும் சமமார்கள் என்பது கருத்து. நீர்த்துறையில் ஆழம் அறியாமல் நீராடுவ முயல்வது துன்பம் தரும். நீர்த்துறை என்பது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆழம் குறைவாகவும் இருக்கலாம், ஆழம் அதிகமாகவும் இருக்கலாம். ஆழம் அதிகமாக இருந்து நீச்சல் தெரியாதவர்கள் இறங்கி போனால் பெரும் துன்பம் ஏற்படும் என்பது கருத்து. ஆகவே ஆழம் தெரியாத ஒரு நீர்த்துறையில் இக்காரணம் கொண்டு இறங்கக்கூடாது என்பது கருத்து. ஒரு நல்ல நூலின் பொருள் அறியாதவரிடம் சென்று பொருள் கேட்பது துன்பம் தரும் என்று கூறப்பட்டுள்ளது. பொருள் தெரியாதவர் ஒரு சிறந்த நூலுக்கான தவறான பொருளை தருவர். அதனால் பயனில்லை. தவறாக புரிந்து கொண்டால் துன்பம் வரும் என்பது கருத்து. சிறுவர்களின் செயல் கண்டு கோபப்படுதல் துன்பம் தரும். சிறுவர்களுக்கு அன்பின் மூலமே பாடம் கற்றுத்தர முடியும். கோபம் காட்டினால் முரட்டுத்தனம் வரும். அதனால் துன்பம் வரும் என்பது கருத்து. நரிய மலர் பெரிதும் நாராமை இன்னா என்பது அழகுமிக்க பூவில் மனம் இல்லாவிடில் துன்பம். துறை அறியான் என்பது ஆழம் அறிய தெரியாத நீர்நிலையில் இறங்குபவன் என்பது கருத்தாகும். நரிய மலர் பெரிதும் நாராமை இன்னா துறை அறியா நீரெழிந்து போகுதல் இன்னா அறியான் வினாப்படுதல் இன்னாவசம் இன்னா சிறியார் மேல் செற்றங்குழல் என்பது இந்த பாடல். அடுத்து 38வது பாடல். பிறர் மனையால் பின்னோக்கும் பேதமை இன்னா மரமிலார் மன்னர் செருப்புதல் இன்னா வெம்புறவி ஏற்றின்னா இன்னா திறனிலான் செய்யும் வினை. பிறன்மனையால் பின்னோக்கும் பேதமை இன்னா மரமிலா மன்னர் செற்போகுதல் இன்னா வெம்புறவி ஏற்றின்னா இன்னா திறனிலான் செய்யும் வினை. பிறன்மனையால் பின்னோக்கும் பேதமை என்பது அடுத்தோர் மனைவியை அடைய நினைப்பது துன்பம் தரும். மரமில்லா மன்னவர் செருப்புகுதல் இன்னா என்பது குதிரை சவாரி செய்பவர்கள் சேனம் இல்லாத நிலையில் சவாரி செய்ய நினைப்பது துன்பம் தரும். வெம்புறவி ஏற்றின்னா தன் செயலில் திட்டங்கள் இல்லாமல் இறங்கினால் துன்பம் தரும். திறனிலான் செய்யும் வினை என்பது இதன் கருத்து.
அதாவது அடுத்தோன் மனையை அடைய நினைப்பது துன்பம் தரும் என்று கூறப்பட்டது. ராவணன் தன் மனைவி மண்டோதரி இருக்க ராமபிரானின் துணைவியாக சீதா பிராட்டி அடைய நினைப்பது துன்பம் தரும். அதனால் சிவபக்தி சிறந்தவராயிருந்தும் அவன் புகழை இழந்து போர்க்களத்தில் மாண்டான் என்பது பெயரை கெடுக்கக்கூடிய அச்சத்தை தரக்கூடிய அந்த செயலில் துன்பமானது என்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. குதிரையின் வேகம் அதிகரிக்கும் சேனம் போன்ற பாதுகாப்பு இருக்க வேண்டும். இல்லாவிடில் வேகம் அதிகரிக்கும் போது பல ஆபத்துகள் நேரலாம். சில சமயம் உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படலாம். தன் செயலில் திட்டங்கள் இல்லாமல் செயல்படுவது துன்பம் தரும். தன்னிடம் உள்ள செல்வங்கள் செயலுக்கு வேண்டிய செயல் முடிந்த பிறகு வரும் லாபம் செயலுக்கு வரக்கூடிய தடைகள், அந்த தடைகளை முறியடிக்கும் விதம் ஆகியவற்றை நன்கு அறிந்து செயல் திட்டங்கள் தீட்டிய பிறகுதான் செயலில் இறங்க வேண்டும். திட்டமில்லாத செயல் பல்வேறு துன்பங்களை ஆழ்த்தும் என்பது கருத்து. பிறன் மனையால் என்பது அடுத்தொரு மனையை பின்னோக்கும் என்பது அடைய நினைக்கும். பிறன் மனையால் பின்னோக்கும் பேதைமையின்னா மரமில்லா மன்னர் செருப்புகுதலின்னா வெம்புறவி ஏற்றினா இன்னா திறனிலான் செய்யும் வினை. கொடுக்கும் பொருளிலான் வல்லன்மை இன்னா கடிந்தமைந்த பாக்கினுள் கற்படுதல் இன்னா கொடுத்து விடாமை கவிக்கு இன்னா மடுத்துளி பாடா விடல். கொடுக்கும் பொருளிலான் வல்லமை இன்மா என்பது செல்வம் இல்லாதவர் மற்றவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற குணம் உள்ளவராக இருப்பர். அக்குணமே அவருக்கு துன்பம் தரும். கடிந்தமைந்த பாக்கினுள் கற்படுதல் இன்னா கடிந்து சொல்வதற்குரிய குற்றம் ஒருவரிடம் இருந்தால் அவருக்கு பெரிய துன்பம் வரும். கொடுத்து விடாமை கவிக்கு இன்னா மடுத்துளி பாடா விடல். தன்னை பாடும் புலவனுக்கு மன்னன் பரிசு தராமல் இருப்பது துன்பம் தரும். தடை இருக்கும் இடத்தில் புலவன் பாடினால் துன்பம் வரும் என்ற பொருளை பாடல் அமைந்துள்ளது. செல்வம் இல்லாதவர் மற்றவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற குணம் உடையவராக இருப்பர். அந்த குணம் துன்பம் தரும் என்று கூறப்பட்டது. செல்வம் இல்லாதவர் செல்வத்தை பெற முயல வேண்டும். ஒரு மனிதனால் முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை. ஏனெனில் மனதில் இறைசக்தி உள்ளது. தீய குணங்களால் அது மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தீய குணங்களை விரட்டி எல்லா ஆற்றலையும் பெற வேண்டும். செல்வம் திரட்டி மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும், தர வேண்டும் என்ற குணம் இருந்தால் மட்டும் போதாது. அது குறிவைத்து துன்பம் அடைவதும் கொலைத்தனம். செயல் மூலம் அனைத்தையும் மாற்றியமைக்க வேண்டும் என்பது கருத்து. தன்னை பாடும் புலவனுக்கு மன்னன் பரிசளிக்காவிட்டால் துன்பம் வரும் என்பது கூறப்பட்டது. பரிசு தராமல் இருப்பது தமிழ் புலமைக்கு அவமரியாதை செய்வது போன்றது. சான்றோர் மனம் புண்பட்டால் செங்கோல் தடுமாறும் மன்னவன் துன்பமடைவான் என்பது கருத்து. தடையிருக்கும் இடத்தில் புலவர் பாடினால் துன்பம் வரும் என்று கூறப்பட்டது. எல்லோருக்கும் விரும்பும் இடத்தில் புலவர் பாட வேண்டும் என்பது கருத்துகள் உள்ளன. கருத்து வேறுபாடுகள் உள்ள இடங்களில் பாடினால் சம்பந்தப்பட்டவர்களால் கலகம் நேரும் என்பது இங்கு கூறப்பட்டுள்ளது. கொடுக்கும் பொருளிலான் பிறருக்கு கொடுக்கும் வசதி இல்லாதவன். வல்லன் இன்மா என்பது கொடையாளி ஆக விரும்புவது துன்பம் தரும். வல்லன்மை இன்னா என்பது கொடையாளியாக விரும்புவது துன்பம் தரும் என்று இப்பாடல் அமைந்துள்ளது. கொடுக்கும் பொருளிலான் வல்லன்மை இன்னா கடுந்தமைந்த பாக்கினுள் கற்படுதல் இன்னா கொடுத்து விடாமை கவிக்கு இன்னா மடுத்துளி பாடா விடல். அடுத்ததாக 40வது பாடல். அடக்கம் உடையான் மீளின்மை இன்னா அடக்கம் உடையவன் மீளின்மை இன்னா துடக்கம் இல்லாதவன் தற்செற்கு இன்னா அடைக்கலம் வவ்வுதல் இன்னா ஆங்கின்னா அடக்கம் அடங்காதார் சொல். அடக்கம் உடையவன் மீளின்மை என்பது ஐம்புலன்களை அடக்காவிடில் துன்பம் வரும். துடக்கம் இல்லாதவன் தற்செருக்கு இன்னா என்பது முயற்சி இல்லாமல் தன்னையே புகழ்ந்து திரிதல் துன்பம் தரும். அடைக்கலம் வவ்வுதல் இன்னா ஆங்கின்னா அடக்க அடங்காதார் செயல். அடைக்கலம் என்று கொடுத்த பொருளை அவன் கேட்கும் போது தராவிடல் துன்பம் தரும். அடக்கமில்லாதவர்கள் சபையில் கூறக்கூடிய சொற்கள் துன்பம் தரும். இப்பொருளில் பாடல் அமைந்துள்ளது. ஐம்புலன்கள் தங்கள் இஷ்டம் போல அட முயல்கின்றன. அவற்றை கட்டுப்படுத்தி அடக்காவிட்டால் நட்பை கீழ்நிலைக்கு இழுத்துச் சென்று விடுகிறது. ஆகவே விவேகம் என்ற அஸ்திரத்தை கொண்டு ஐம்புலன்களை நல்வழிப்படுத்த வேண்டும். தீய செயல்களை செய்ய ஐம்புலன்கள் ஓடும். அதை தடுத்து ஆன்மீக செயலில் கவனத்தை திருப்ப வேண்டும். இறைபக்தி செலுத்தி எல்லா தீமைகளும் அளிக்க வேண்டும். இறைவன் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை எக்காலத்தில் மறக்கக்கூடாது என்பது இங்கு கூறப்பட்டுள்ளது. அத்திரையை இறைவன் நமக்குள்ளே இருக்கும் இறைவன் மறைக்கப்பட்டிருக்கிறார். அத்திரையை பக்தியாலும் தியானத்தாலும் விளக்க முடியும். திரைவிளக்கினால் ஐம்புலன்கள் நமக்கு அடிமையாகிவிடும். இந்த எளிய ரகசியத்தை புரிந்து கொண்டு ஐம்புலன்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்பது பொருளாகும். அடைக்கலம் என்று ஒருவர் கொடுத்த பொருளை அவர் திருப்பி கேட்கும்போது கொடுக்க வேண்டும். தவறினால் நாணயம் தவறியவன் என்று ஊர் மக்கள் பழிப்பார்கள். நீதிமன்ற காவலில் பதில் கூற தண்டனை பெற வேண்டியிருக்கும் என்பதாகும். அடக்கமில்லாத சபையில் பேசுவது துன்பம் தரும். ஏனெனில் அடக்கமில்லாதவர்கள் நல்ல கருத்தை கூற எதிர்ப்பார்கள். ஆகவே அங்கு பேசாமல் இருப்பது நல்லது. அடக்கமுடையவன் மீளின்மை என்பது ஐம்புலன்களை அடக்காவிட்டால் வரும் துன்பமாகும். அடக்கம் இல்லாதவன் தற்செருக்கு என்பது முயற்சி இல்லாதவன் பெருமை கொள்வது துன்பம் தரும். பாடல்கள் மட்டும் நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். 40 பாடல்களையும் என்ன அப்படிங்கிறது, ஏன்னா இடம்பெற்றிருக்க அடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுன்னு கேட்பாங்க இல்லையா. ஸோ அதனால் இதை மட்டும் நம்ம பார்த்துடலாம். பாடல் மட்டும்.
பந்தமில்லா மனையின் வனப்பின்னா தந்தையில்லாத புதல்வன் அழகின்னா அந்தணர் இல்லிருந்து ஊனின்னா ஆங்கின்னா மந்திரம் வாயாவிடின். பார்ப்பாரில் கோழியும் நாயும் புகழின்னா ஆர்த்த மனைவி அடங்காமை நன்கின்னா பாத்தில் புடைவை யுடையின்னா ஆங்கின்னா காப்பாற்றா வேந்தன் உலகு. கொடுங்கோல் மரமன்னர் கீழ்வாழ்தல் இன்னா நெடுநீர் புனையின்றி நீந்துதல் இன்னா கடுமொழி யாளர் தொடர்பின்னா இன்னா தடுமாறி வாழ்தல் உயிர்க்கு. எருதில் உழவர்க்கு போ ஈரம் இன்னா கருவிகள் மாறி புறங்கொடுத்தல் இன்னா திருவுடையாரைச் செறலின்னா இன்னா பெருவழியார் கின்னா செயல். சிறையில் கரும்பினை காத்தோம்பல் இன்னா உரைசோர் பழங்கூரை சேர்ந்தொழுகல் இன்னா முறையின்றி ஆளும் அரசின்னா இன்னா மறையின்றி செய்யும் வினை. அரமணத்தார் கூறும் கடுமொழி இன்னா மரமணத்தார் ஞாட்பின் மடிந்தொழுகல் இன்னா இடும்பையுடையார் கொடையின்னா இன்னா கொடும்பாடுடையார் வாய்ச்சொல். ஆற்றல் இல்லாதான் பிடித்த படையின்னா நாற்றம் இல்லாத மலரின் அழகின்னா தேற்றம் இல்லாதான் துணிவின்னா ஆங்கின்னா மாற்றம் அறியான் உரை. பகல் போலும் நெஞ்சத்தார் பண்பின்மை இன்னா நகையா நண்பினார் நாரின்மை இன்னா இகலின் எழுந்தவர் ஒட்டின்னா இன்னா நயமில் மனத்தவர் நட்பு. கள்ளில்லா மூதூர் களிகற்கு நன்கின்னா வள்ளல்கள் இன்மை பரிசிலர்க்கு முன்னின்னா வன்மை இல்லாளர் வனப்பின்னா ஆங்கின்னா பண்ணில் புரவி பறிப்பு. பொருளுணர்வார் இல்வழி பாட்டுரைத்தல் இன்னா இருள்கூர் சிறுநறி தாந்தனி போக்கின்னா அருளிலார் தங்கன் செலவின்னா இன்னா பொருளிலார் வன்மை புரிவு. உடம்பாடு இல்லாத மனைவி தோல் இன்னா இடனில் சிறியாரோடு யாத்த நண்பு இன்னா இடங்களி யாளர் தொடர்பின்னா இன்னா கடனுடையாளர் காணல் புகழ். தலைத்தண்டமாகச் சுரம்போதல் இன்னா வலை சுமந்து உண்பான் பெருமிதமின்னா புலையுளி வாழ்தல் உயிர்க்கின்னா இன்னா முளையிலால் பெண்மை விளைவு. மணிலா குஞ்சரம் வேர்ந்தோர்தல் இன்னா துணிவில்லார் சொல்லுந் தருகன்மை இன்னா பணியாத மன்னர் பணிவின்னா இன்னா பிணியானார் வாழும் மனை. வனரொளி ஐம்பாலர் வஞ்சித்தல் இன்னா துணர்தூங்கு மாவின் படுபழம் இன்னா புனர்பாவை அன்னார் பிரிவின்னா இன்னா உணர்வார் உணராக் கடை. புல்லார் புரவி மணியின்றி ஊர்வின்னா கல்லார் உரைக்கும் கரும பொருளின்னா இல்லாதார் நல்ல விருப்பின்னா ஆங்கின்னா பல்லாருள் நாணப்படல். உண்ணாது வைக்கும் பொருள் வைப்பின்னா நன்னா பகைவர் புணர்ச்சி நனியின்னா கண்ணில் ஒருவன் வனப்பின்னா ஆங்கின்னா எண்ணிலான் செய்யும் கணக்கு. ஆன்றவிந்த சான்றோரில் பேதை புகழின்னா மான்றிரண்ட போல்தின் வளங்கள் பெரிதின்னாம் நோன்றவிந்து வாழாதார் நோன்பின்னா ஆங்கின்னா ஈன்றாளை ஓம்பா விடல். உரனுடையான் உள்ளம் மடிந்திருத்தல் இன்னா மரனுடைய ஆளுடையான் மார்பு அறுத்தல் இன்னா சுரமறிய காணல் செலவின்னா இன்னா மனம்வரியாளர் தொடர்பு. குலத்து பிறந்தவன் கல்லாமை இன்னா நிலத்திட்ட நல்வித்து நாராமை இன்னா நலத்தகையார் நாணாமை இன்னா வாங்கின்னா களத்தல் குளமில் வழி. மாறினால் கூவும் குயலின் குரலின்னா ஈரமிலார் கடுமொழி கூற்றின்னா மாறி வளம் பொய்ப்பின் ஊர்க்கின்னா ஆங்கின்னா மூறியொரு எருத்தால் உளவு. ஈத்த வகையால் உவாதவர்க்கு ஈப்பின்னா பாத்துண்ணல் இல்லார் உழைச்சென்று உணலின்னா மூத்த இடத்து பிணியின்னா ஆங்கின்னா ஓத்திலா பார்ப்பான் உரை. யானையில் மன்னரை காண்டல் நனியின்னா ஊனை தின்று ஊனை பெருக்குதல் முன்னின்னா தேன்னை புளிப்பின் சுவையின்னா ஆங்கின்னா காண்யார் இடையிட்ட ஊர். சிறையில்லா மூதூரின் வாயில் காப்பின்னா துறையிருந்து ஆடை கழுவுதல் இன்னா அரைப்பறிந்து அன்னவர் சொல் இன்னா நிறையிலாரன் கொண்ட தவம். ஏமமில் மூதூர் இருத்தல் மிகவின்னா தீமை உடையார் அயல் இருத்தல் நன்கின்னா காமம் முதிரின் உயிர்க்கின்னா ஆங்கின்னா யாமென் பவரோடு நட்பு. நட்டார் இடுக்கண்கள் காண்டல் நனியின்னா ஒட்டார் பெருமிதங் காண்டல் பெரிதின்னா கட்டிலா மூதூர் உரையின்னா ஆங்கின்னா நட்ட கவற்றினால் சூது. பெரியாரோடு யாத்த தொடர்விடுதல் இன்னா அரியவை செய்தும் என உரைத்தல் இன்னா பரியார்க்கு தாமுற்ற கூற்றின்னா இன்னா பெரியார்க்கு தீய செயல். பெருமையுடையார் பீடளித்தல் இன்னா கிழமையுடையாரை கீழ்ந்திடுதல் இன்னா வளமையிலாளர் வனப்பின்னா இன்னா இளமையுள் மூப்பு புகழ்.
கல்லாதான் ஊரும் களிமா பறிப்பின்னா வல்லாதான் சொல்லும் உரையின் பயனின்னா இல்லார் வாய்ச்சொல்லி நயமின்னா ஆங்கின்னா கல்லாதான் கோட்டி குழல். குறியறியான் மானாக மாட்டுவித்தல் இன்னா தறியறியான் கீழ் நீரி பாய்ந்தாடல் இன்னா அறிவறியா மக்கள் பெறல் இன்னா இன்னா செறிவிலான் கேட்ட மறை. நெடுமரம் நீள்கோட்டு உயிர்ப்பாய்தல் இன்னா கடுஞ்சின வேளத்து எதிர் சேரல் இன்னா ஒடுங்கி எற உறையும் இல்லின்னா இன்னா கடும்புலி வாழும் அதர். பண்ணமையா யாழின் கீழ்ப்பாடல் பெரிதின்னா எண்ணறியா மாந்தர் ஒழுகு நாள் கூற்றின்னா மண்ணில் முழவின் ஒளியின்னா ஆங்கின்னா தன்மையிலார் பகை. தன்னைத்தான் போற்றாது ஒழுகுதல் நன்கின்னா முன்னை உடையார் புறமொழி கூற்றின்னா நன்மையிலார் தொடர்பின்னா ஆங்கின்னா தொன்மையுடையார் கெடல். கல்லுண்பான் கூறும் கரும பொருளின்னா முள்ளுடை காட்டில் நடத்தல் நனியின்னா வெள்ளம் படுமா கொலையின்னா ஆங்கின்னா கள்ள மனத்தார் தொடர்பு. ஒழுக்கம் இலாளவர்க்கு உரைத்தல் இன்னா விழுத்தகு நூலும் விளையாதார்க்கின்னா இழித்த தொழிலவர் நட்பின்னா இன்னா களிப்புவாய் மண்டிலம் கொட்பு. எழிலியுறையுள் நீங்கின் ஈண்டையார்க்கு இன்னா குழலின் இயமரத்து ஓசை நன்கின்னா குளவிகள் உற்ற பிணியின்னா இன்னா அழகுடையான் பேதை எனல். பொருளிலான் வேளாண்மை காமுறுதல் இன்னா நெடுமாட நீள்நகர் கைந்தின்மை இன்னா அடுமனை பார்த்திருந்து ஊனின்னா இன்னா கெடுமிடர் கைவிடுவார் நட்பு. நரிய மலர் பெரிதும் நாராமை இன்னா துறையறியான் நீரிழிந்து போகுதல் இன்னா அறியான் வினாப்படுதல் இன்னாவாம் இன்னா சிறியார் மேல் செற்றங்கொழல். பிறர்மனையால் பின்னோக்கும் பேதமை இன்னா மரமில்லா மன்னர் செருப்புகுதல் இன்னா வெறும்புறம் வெம்புறவி ஏற்றின்னா இன்னா திறனிலான் செய்யும் வினை. கொடுக்கும் பொருளிலான் வல்லன்மை இன்னா கடுந்தமைந்த பாக்கினுள் கற்புடுதல் இன்னா கொடுத்து விடாமை கவிக்கு இன்னா இன்னா மடுத்துளித்து பாடா விடல். அடக்கமுடையவன் மீளின்மை இன்னா துடக்கம் இல்லாதவன் தற்செருக்கு இன்னா அடைக்கலம் வவ்வுதல் இன்னா ஆங்கின்னா அடக்கம் இல்லாதார் சொல். ஸோ இன்னா நாற்பது முழுமையும் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் சந்திப்போம், வெற்றி பெற்ற பின் சந்திப்போம். ஓகேங்களா? ஸோ இன்னா நாற்பது முழுமையும் பார்த்தாச்சு. ஸோ மீண்டும் வெற்றிக்கு பின்னாடி நம்ம சந்திப்போம். ஓகேங்களா? தேர்வு எழுதி வென்ற பின்னாடி நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ வெற்றி பெற்ற பின் சந்திப்போம்.